அமைதியாரு. விஜில அதனால கேக்குறேன். விஜில இருக்கியா? எத்தனை வாட்டி மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் பயப்படுறீங்களான்னு கேட்டான். அவன் எப்பவுமே அப்பதான் கேட்பான். அவனுக்கு பேச தெரியாது, அது மட்டும் தான் தெரியும். அவன் டைலாக் கேட்டான், வேற எதுவும் தெரியாது அவனுக்கு. பாவம். சம்ஷீர் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாப்லையா? இப்பதான் உள்ள வந்தேன். உதயநிதி என்ன பண்ணாருங்கிறது. இல்ல, உதயநிதி பண்ணதெல்லாம் இப்ப அகிலேஷால பேச முடியும். அகிலேஷ் உதயநிதி பண்ணதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வைக்கணும். அந்த மாதிரியான காலத்தால் அழியாத காவியங்கள். ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், பப்ளிக்கா வந்து ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் போய் ட்ரக் எதுக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்க? பேசுவோமா அது மாதிரி? என்னன்னா இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. எங்க தஞ்சாவூர்காரர் எம்எல்ஏக்கு இதே தான் பண்ணாங்க. ஒரு விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணீங்கன்னா கூட ஒரு உங்களுக்கு ஏதாவது ப்ரெஸ் ஆயிருக்கீங்க. எல்லாத்தையும் தோத்துட்டு கடந்து இதை எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம். பதில் சொல்லல. மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப கடந்து அவர் போதடிக்கிறாரு. உதயநிதி எப்படி இருப்பாரோ அவர்கள் தொண்டர்களும் அப்படியே இருப்பாங்க. என்ன சம்சீர் ஒரு 1 hourலயே கேட்டதுக்கு பதில் 2 நாளா கேட்டுன்னு இருக்கான் தெரியுமா இந்த கேள்வியே? இன்னும் பதில் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒரே நாள்ல பதில் கேக்குறீங்க. இன்னும் 1 மாசம் ஆகும் அகிலேஷ் பதில் சொல்ல. உடனே எல்லாம் சொல்ல மாட்டான் அவன். அகிலேஷ் மேல வாடா. எங்கடா போனேன்? அவன் போயிட்டாயா? 2% சார்ஜ் 1% ஆயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா அவன் அகிலேஷ் கதை கொடுப்பான். துபாயில இருந்து போராட்டம் பண்ணாங்க. துபாய் டீம்ல இருந்து போராட்டம் பண்ணாரா? என்னத்தை அங்க கொடுத்தாலோ அதை அப்படியே தின்னுட்டு வந்து கக்குவான். நடுவுல நம்ம கையே விட்டு கக்காதடானாலும் கக்குவான். விட மாட்டான். அதை கக்கி முடிச்சுட்டு போனாதான் அவனுக்கு அதை திருப்தியே கிடைக்கும். விஜில எடப்பாடி போதும் உதயநிதிக்கலாம் யாருடைய கால்களை தேடி அப்படிம்பாரு. அவ்வளவுதான் கதை முடித்தது. நள்ளிரவில் பாரு, நள்ளிரவில். சாரிங்க, நான் வேணா கொஞ்ச நேரம் லிசன்ல இருக்கேன். கண்டிப்பா எஸ்எஃப்ஐ செக்ரட்டரி இருக்காரு, அவர் லிசனர் போயிட்டோம், நம்ம பேசுவோம். எனக்கு என்னன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி இருக்கீங்க. சும்மா மண்டை கடத்தா இருக்கு. டெய்லி ஏதாவது மென்டல் பீஸா காப்பாத்தி விட்டுருமே சொல்ல போனா. எனக்கு எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு முதல் நைட் தூங்கும் போதுனா மனசே சரியில்லை. முடிஞ்சு வந்துச்சா ரொம்ப நாள் ஆச்சுல நீங்க வந்து. ஆமா இன்கேஸ் ரிசல்ட் ஆப்போசிட் எல்லாம் போச்சுன்னா நம்மள நாளையோட புதைச்சிருவாங்கன்னு இருந்துச்சு முதல் நாள் நைட் தூங்க போகும்போது எனக்கு. இல்ல இப்போ டிஎம்கே காரன் நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னா, எங்கடா மேரேஜ் வைப்பான், அப்புறம் தூக்கிட்டு போவோம், நல்ல காரியம் நடக்கிறதுல இளவுன்னு பேசுவோம் காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆடி மாசம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு கமெண்ட் வந்தது. ஐயர் வீட்டுக்கு போயிருவாங்க. ஐயர் வீட்டுல ஃபங்க்ஷன், கோயில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஆனா நான் ஒரு கெஸ்ஸிங் வச்சிருந்தேன் எலெக்ஷன் அப்ப. எனக்கு வந்து ட்விட்டர்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், தனி பெரும்பான்மையில வருவாங்க. 38% ஆக்சுவலா போட்டு வச்சிருந்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான். இல்ல நானும் அப்படிதான். யாரோ போடுறதுக்கு அகிலேஷ் வந்துட்டான். பவர் பேங்க் வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க. அகிலேஷ் பவர் பேங்க் எடுத்துன்னு பவரோட வந்துட்டான். நீங்க எல்லாம் காலி. உங்க எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ண போறான். அச்சு திருப்பி சொல்றேன், கோஸ் குடுக்குற பிரச்சனை இல்ல. நீ பேச விட்டு நீ மட்டும் பேசிட்டு ஆட்டிட்டு கிடக்க கூடாது. அகிலேஷ் கோ ஹோஸ்ட் கொடுக்க கூடாது. இங்க பாரு, உதவாநிதி நீங்க 2 பேர் இருக்கீங்க டிவிக்கு. நான் டிவிக்கு யார் சொன்னா? நானே டிவிக்கே கிடையாது. சரி விடியா, நீ கம்யூனிஸ்டியா? விடியா நீ டிவி? நான் அப்படிதான் நினைச்சேன். இப்போ திமுக தீக்கா எப்படியோ அது மாதிரி டாக்ஸிக் அணில்னு ஒரு கழகம் இருக்கு. அந்த கழகத்தை சேர்ந்தவங்க. நீயே சொல்லிக்கிறேன் நான் டாக்ஸிக்னு. விட்ட கொஞ்சம் நான் பெரிய அபியூசர் நீயே சொல்ல போறேன். இல்ல டாக்ஸிக் இதெல்லாம் பெருமையா? அதுக்கு ஒரு பதில் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்க. படிச்சு நல்லா வாயா. என்ன இப்படி சார்ஜ் போட்டே ப்ரோ பேசலாம். சார்ஜ் போட்டீங்க ப்ரோ? ரொம்ப நேரமா சார்ஜ் போட்டு வெயிட் பண்றேன். நான் முதல்ல சொன்னேன் என்கிட்ட 2% தான் சார்ஜ் இருக்கு அப்படின்னு.
ஏன் போன பிறகு இதை மாஸ் பண்ணீங்களா? யோ அகிலேஷ் சொல்லுங்க. தமாஸ் சார்ஜ் தான் போட்டு அகிலேஷ் வந்துட்டேன். உன்னை வச்சு மாஸ் பண்ணல, தமாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே ஓகே காங்கிரஸ். யோ சம்சீர் சார்ஜ் போடுயா. இருக்காரு, அவர் மேலதான் இருக்காரு, பேசு. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க என்கிட்ட. நீ தான் ப்ரோ சொல்லணும். அவர் கேட்டாரு, 3 கொஸ்டின் கேட்டாரு, நீ பதில சொல்லு. என்னையா கேட்டாரு? அவர் ஏதோதான் கேட்டுட்டு இருந்தாரு. திருப்பி விஜிலு கேளுங்க. கோமாக்கு போயிட்டு விஜிலு வரீங்களா? என்ன சாம கேட்டாரு? வெளியே போயிட்டு வாயேன், அக்செப்ட் பண்ண முடியல, வெளியே போயிட்டு அதான் வா. எல்மான்சோ வெளில போயிட்டு எல்மான்சோ. விஜிலாண்டி எனக்கு கோர்ஸ் போடியா, நான் அக்செப்ட் பண்றேன். நோ கோவஸ்ட் சாமுக்கே கொடுக்க முடியல, கோவஸ்ட் குத்து தான் தூக்கணும், துக்க அதாவது முடியல அவனுக்கு. திமுக காரங்களாலையும் திமுகவுடைய தலைவர்களாலையும் அதிகாரம் இல்லாம இருக்க முடியல. திமுகவை சப்போர்ட் பண்ணி யோ நீங்க என்ன பேசுறவங்களாலையும் அதிகாரம் இல்லாம இந்திய இருக்க முடியல. பாராளுமன்றமே நடத்துறீங்க, நான் என்ன சபை நடத்துறீங்களா? ஒரு கோவத்துக்கு ஓவரா பேசுறீங்க. நாங்களாம் ஏதாவது ஸ்பீக்கர்ல சம்சீர் தானே வந்து பேசுறோம். வருவான், ஏதாவது 2 சீட்டு கொடுத்தீங்கன்னா ஏதாவது பேசுவோம். அவனுக்கு விடுங்க அந்த நாங்களாம் கோவஸ்ட். அட்லீஸ்ட் நாங்களாம் ஸ்பீக்கர்ல தானே இருக்கோம். உனக்கு மட்டும் ஏன் கோவஸ்ட் கேக்குற? யோ நீங்க அப்ப பேரா ஒரு நடத்த மாட்டீங்க பண்ணையார்த்தனம் தான் டிபேட். ப்ரோ. நீங்க அந்த அன்பேரா நடத்துறீங்க. நான் பண்ணையார்த்தனம் வந்து மைண்ட்ல வருமா என்ன இறக்கி இல்லையா? விட்டுறீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது. உன்னை யார் தனியா வர சொன்னா? நீ ஒரு 4 பேரை கூட்டு வா. யோ உங்களுக்கு எதுக்கே 4 பேரு? ஒருத்தன் போதும். அன்னைக்கு உங்க பேசும்போது அண்ணன் மியூட் போட்டு விட்டீங்களே கோஸ்ட்ல இருந்துகிட்டு, அதுக்கா எவன் ஒய் சொல்லக்கூடாது. யாரு மியூட் போட்டா? நீங்க தான் போட்டீங்க, நான் தான் இருந்தேன். யோ சரி இதான் சரி உங்களுக்கு இருக்க ரைட்டு பிரச்சனைய. ரைட்டு பாரு. நான் கேட்ட ட்ரக்க கேள்விக்கு வந்து பதில் சொல்ல நான் உனக்கு பேராசிட்டமால்ன்றீங்க, கோவஸ்ட் கொடுக்க சொல்றேன். மியூட் அட்லீஸ்ட் போடாத போட்டேன்றீங்க. இருடா, டேய் இருடா ஒரு நிமிஷம். தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதடா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு கோவஸ்ட் கொடுக்க சொல்றேன். சரியான கேள்வி. மியூட் இப்ப சொல்ல மியூட் சொல்லு. போடாத, எடுக்க முடியல. மியூட் தான் போடணும். அகிலேஷ் வந்து ஒரு கோவஸ்ட் பைத்தியம். அன்னைக்கு போயிட்டு இல்ல டிவிகே பிளாஸ்ட் அவன் என்ன பைத்தியமா இருந்துட்டு போறான் பாரு. உனக்கு கோவஸ்ட் தானே வேணும். விஜயநாட்டி பேச உனக்கு சொல்றேன். நான் கோவத்திருக்கேன்ல, நான் உனக்கு அப்படி பேசுறேன். கோவஸ்ட் தர நீங்க சொல்றேன். என்னைக்கு எனக்கு கோவஸ்ட் குத்த அன்னைக்கு இருடா விஜிலாண்டி ஒரே நிமிஷம். விட நான் உனக்கு கோவஸ்ட் குடுக்கல, தர சொல்றேன். அடுத்த தடவை கொடுக்கலாம். நானே உனக்கு கோவஸ்ட் தர சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. விஜிலு என்ன அப்படி போட்டோம். பெருசா விஜிலு கேள்வி கேட்டீங்க? எல்லாரும் மியூட்ல போயிடலாம். அகிலேஷும் சம்சீர் போட்டோம். ஓவர்லாப் பண்ணிக்காதீங்க. நான் 2 கேட்ட நிமிஷம் எடுத்து கேள்விக்கு பேசிக்கோங்க. பதில் சொன்னேன்னா உனக்கு கோவஸ்ட். சம்சீருக்கு வந்து நீ வந்து 2 டீ வாங்கி கொடுத்தா போதும், ஒரு நாள் ஃபுல்லா பேசுவான். அவன் கட்சிக்கு அது கூட தேவையில்ல, 2 சீட்டு கொடுத்தா போதும். இந்த பக்கத்துல அந்த அதாவது பக்கம் மாறி பேசணும், பெரியாரின் ஒழுங்கா பேரன் விஜய்னு பேசணும். பேசுவாங்க. கொடுத்தா வெற்றி ஒரே பேசுவாங்க, நிமிஷம் நீங்க இருங்க. போனா வெற்றி இங்க பாரு. பேசுறீங்க, பேசக்கூடாது. இங்க பாரு, வந்ததுல இருந்து நீ தான் கோவஸ்ட் கேட்டுட்டு இருக்க. நான் கேள்விதான் கேட்டேன். நீ எல்லாம் டீ சரி வாங்கி அதான் கொடுத்து சொல்றேன். பேசலாமா? நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து விஜயநாட்டிய கூட நான் எதுவும் சொல்ல. அவன் வந்து ஒருத்தனை வந்து ஃபாலோ பண்றான், அந்த கட்சியை ஃபாலோ பண்றான், ஓட்டு போறான், சப்போர்ட் பண்றான், பேசுறான். உங்களுக்கு என்ன திடீர்னு ஒரு மாசத்துல வந்து அப்படி வந்து தாவேக்கல அப்படி ஒரு பெரிய கம்யூனிசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அங்க போயிட்டீங்க. சர்வன் உனக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. எனக்கு முதல்ல நீ கேட்டா நான் வந்து ஏஞ்சல்ஸ கரைச்சு குடிச்சா மார்க்ஸ் அடியில பூந்து படிச்சு ஐயோ உன்ன அவங்க எங்க கூட கூட்டணின்னு சொல்லவே இல்லையா? நீங்க தான் ஏன் சொல்லினுக்கிறீங்க? சிபிஎம் எங்க எங்க கூட கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வேணாயா, ஒரு 2 பிஸ்கட் எடுத்து போடுங்க. நான் திரும்பி சொல்றேன், ஓவர்லாப் பண்ணி பேசாத அகிலேஷ். நான் கேட்ட கேள்விக்கும் பிஸ்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்ல. பதில் இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். பதில் உனக்கு எது பிடிக்குமோ அதான் சொல்ல முடியும் இல்ல. சம்சீர். உனக்கு எது பதில் இல்ல. பிடிக்கும்? சும்மா இவன் ஏன் இப்ப இங்க வந்து தமிழ் வந்த மாதிரி இருந்துட்டு பண்ணாத்திட்டு இருக்கான்? இல்ல பயப்படுறீங்களாங்கிறான். ஆனா கேட்ட கேள்வி தவிர எல்லாம் பேசுறான். உனக்கு வேணா டைம் கொடுக்குறேன், போய் நல்லா யோசிச்சுட்டு வா. உன் கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு வை குளத்தூருக்கு. அவரும் சும்மா தான் இருக்காரு. ஏன்னா அடுத்த வாட்டி அவரை வேணா ஸ்பேஸுக்கு கூட்டு வா. சம்சீர் பிரச்சனையே இல்ல. 4 பேர் திமுக ஆட்சி வந்து அங்க தட்டத்துக்கிட்டு போய் ஆக பெரும் கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் போயிடுவீங்களா? ஜோசப் இல்ல ப்ரோ, ஆனா வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீங்களா பேசுற பேரு. அதிமுக கூட கூட்டணி போக மட்டும் இனிச்சுச்சா உனக்கு? கேக்குறேன், கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு தானே இருந்தீங்க பொதுமக்கள் எல்லாத்தையும். பாஜகவையும் சீமான தவிர மீது எல்லாருமே அவங்களை கழுவி விட்டுட்டாங்க. அது 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அவங்க எடுக்க போறாங்க. 60 இயக்கத்தை வச்சுட்டு தனியா நீக்க சொல்லி தீர்மானம் போட்டு ஆக்சிமோரான் ஆராசாட்ட கேட்டு பதில் சொல்ற அச்சிலிஸ். இல்ல சம்சீர், நான் வந்து நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா நீங்க வந்து குறைஞ்சபட்சம் நீங்க என்ன சொல்லிடணும், இந்த கேவலங்கட்ட திமுக ஓட்டுல ஜெயிச்ச 2 சீட்டு எங்களுக்கு வேணாம்டா, நீங்களே வச்சுங்க. திமுகவா நீங்க கன்ஃபர்ம் பண்றியா? இல்ல நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்றேன். சூடு சொன்னே கிடையாது. யாரு ஐயா இங்க வாங்க ஐயா அப்படின்னு சொல்றா, ஐயா எங்களுக்கு
இல்ல நாங்க 2 சீட்டு ரிசைன் பண்ண தயாரா இருக்கோம். நீ என்ன பண்றேன்னா அதே மாதிரி நீங்க எல்லா சீட்டெல்லாம் ரிசைன் பண்ண வேண்டாம். சிம்பிளா வந்து தேப்பாக்கம் திருவல்லிக்கேணியும் சேப்பாக்கத்துல அப்படியே கம்யூனிஸ்ட் ஓட்டு 50,000 ஓட்டு இருக்கு. மொத்த ஸ்டேட்டுக்கு 40,000 ஓட்டு தான் இருக்கு. சீட்டே கிடையாது. ஆமா இவர்தான் எஸ்ஐஆர் எடுத்தாரு. பெரிய எஸ்ஐஆர் எடுத்து பிடிச்சு தள்ளிட்டாரு. அதுவும் சிபிஎம் தான் ஓட்டு இருக்கு. சிபிஐ ஓட்டே கிடையாது. கட்சி எவ்வளவு ஓட்டானா இருந்துட்டு போட்டோம், எவ்வளவு மார்ஜின்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு நீங்க 2016 மக்கள் நல கூட்டணி எவ்வளவு ஓட்டு வாங்குனீங்க? 1% கூட வாங்குனீங்க. 25 தொகுதி தான்டா. ஒரு நிமிஷம் கேளுடா நான் சொல்றத. இல்லன்னா அடுத்து தள்ளிருப்ப நீ. டீலிங் சொல்றேன் கேளு. நாங்க 2 சீட் ரிசைன் பண்றோம். கன்னியாகுமரியிலயும் கீழ்வேலியும் ரிசைன் பண்றோம். நீங்க துறைமுகத்திலயும் அதாவது ஹார்பர்லயும் சேப்பாக்க திருவிக்களையும் ரிசைன் பண்றீங்களா? அப்ப 2 பேருமே தனியா ஜெயிக்கிறதா முடியும். ஃபேரா கேக்குறேன். நான் வந்து 59 கேட்கல. இங்க பாரு 59 தொகுதியெல்லாம் ரிசைன் பண்ணுங்கன்னு கேட்கல. 2 தொகுதிக்கு 2 தொகுதி ரிசைன் பண்றியா? அது என்ன கணக்கு? நீ இத்தனை 59 தொகுதியை விட்டுட்டு துறைப்பாக்கம் இங்க பாரு நான் என்ன சொல்றேன் 2 சீட் துறைமுகம் சேப்பாக்கம் சொல்றேன் சொல்லு. கேளு கணக்கு கேளு. நான் சொல்றியா இத்தனை தொகுதி நானும் சொல்றேன். இங்க பாரு நான் 59 தொகுதி எங்க ஓட்டாலதான் ஜெயிச்சிங்கன்னு நான் சொல்லுவேன். நீ 2 தொகுதி உங்க ஓட்டால நீ பைத்தியம் என்ன வேணா சொல்லுவேன். இல்ல கேளு கணக்கு கூட அதேதானே ப்ரோ. இல்ல நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். அதனால 59 வேண்டாம். நாங்க 2 சீட் ரிசைன் பண்றோம். நீங்க 2 சீட் சென்னையில மட்டும் ஹார்பர்லயும் சேப்பாக்க திருவள்ளிக்கலையும் ரிசைன் பண்ணுங்க. 4 சீட்டு ஏற்கனவே 10 சீட் இருக்கு. 10ல 2 நாங்க ரிசைன் பண்ண இடத்துல மட்டும் நாங்க போட்டி போடுறோம். நீங்க வந்து 10லையும் போட்டி போடுங்க. நீங்க ரிசைன் பண்ண அந்த சேப்பாக்கு திருவள்ளிக்கணியில மட்டும் ஜெயிச்சிருங்க. நாங்க வந்து அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம். ஓகே சரி அகிலேஷ் உங்க பதில சொல்றேங்க. மியூட் போடாதீங்க, நான் பதில் சொல்றேன். மியூட்ல போட மாட்டாங்க, பதில் சொல்றேன். தெரியும் தெரியும், நீ உன்னால போட்ட தெரியும். நீ சாத்திட்டு ஏய் நான் போடலடா அகிலேஷ் உண்மை. சரி ஓகே ஓகே, நீ குட் பை விடு, நான் பேட் பை. இல்ல சம்சை நீங்க சொல்றத வந்து நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க எடுத்துப்போம். இப்ப நீங்க சேப்பாக்க துறைமுகத்துல வந்து ஏன் ரிசைன் பண்ணோம்? அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய ஓட்டு வச்சிருக்கீங்களா? எவ்வளவு ஓட்டு? ஒரு 2 லட்சம் ஓட்டு வச்சிருப்பீங்களா? என்ன லாஜிக்ல சொல்றீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. உங்களை விட்டு போனது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது. சேப்பாக்க திருவள்ளிக்கேணியில எங்களுக்கு வந்து ஒரு 12,000 ஓட்டு இருக்கு. ஹார்பர் 12,000 இஷ்டத்துக்கு என்ன பார்த்தா நான் விஜிலாண்டி மாதிரி இருக்கேன். இல்ல உன்னை பார்த்தா எனக்கு விஜிலாண்டி மாதிரி, உன்னை பார்த்தா உதயநிதி மாதிரி இருக்கு. சொல்லு. யோ நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு ஒரு 12,000 ஓட்டு இருக்கு, ஒரு 13,000 ஓட்டு இருக்கு, சரியா? அதனால நீ இந்த 2 எனக்கு தமிழ்நாடு முழுக்க ஆவரேஜா ஒரு தொகுதிக்கு 8,000 10,000 ஓட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அவர் ஏரியா இப்ப வந்து 5,73,00,000 ஓட்டு, ஓகேவா? அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 85% போலான்னு வச்சுக்கோ, ஒரு 4,90,00,000 வச்சுப்போம். நீங்க கடைசியா வாங்கின 2016 வாங்கின ஓட்டு வந்து 0.7 தொகுதியெல்லாம் நின்னோம். சரி அதெல்லாம் எந்திரியா, நானும் உன்னை நிக்க வேணாம்னு சொன்னேன், நீ போய் நிக்க வேண்டாம். இல்ல நின்னுதான் அப்படியே 55% வாங்கிருப்பீங்க. எப்படி கணக்கு போட்டா கூட உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு வந்து 2,000 ஓட்டு தான் வருது. அது எப்படி நீங்களே முடிவு? கம்மி ஓட் பர்சன்டேஜ் இருக்க ஒரே நிமிஷம் அகிலேஷ் இரு நண்பா, உன்னை விட கம்மி ஓட் பர்சன்டேஜ் இருக்க கம்யூனிஸ்ட் இவ்வளவு கேவலமா பேசுறிய, அப்போ என்னை விட நீ எவ்வளவு கம்மியா இருக்க, நான் உன்னை எவ்வளவு கேவலமா பேசலாம்? நீ தாராளமா பேசலாமே, சொல்லு. அதுதான் நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்ல, திமுகன்ற ஒரு கட்சிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்ல. கூட்டணி வச்சு ஊர்ல இருக்க பாதிக்கு முக்காவாசி கட்சியை கூட்டணியில வச்சே உன்னால கும்மி அடிக்க முடியாம கூப்பில உட்காந்து இருக்க. நான்லாம் சோலோவா வந்து சோலோ மால் போட்டு உட்காந்து இருக்கேன் ஆட்சியில. ஒழுங்கு மரியாதையா பேசணும். இல்ல விஜிலாண்ட ஏரியா, நான் என்ன சொல்றேன், நீ வந்து எதிரி, ஓகேவா? என்னைக்குமே வந்து எதிரிக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இப்ப சம்சீலாம் இருக்கான் பாத்தியா, தட்ட தூக்கிட்டு எங்கன்னா போயிட வேண்டியதான். அவங்க நம்ம என்ன சொல்றது? டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லு, நீ ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா எவ்வளவுன்ட்டு சொல்ல முடியுமா? டிஎம்கே அலோன் அது தனியா நின்னா ப்ரூவ் பண்ண முடியும். வேற என்ன மாநாடு இருந்துட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் வந்துட்டு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 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 இவ்வளவு பெரிய 75 வருஷம் கட்சிட்டு ஓட் பர்சன்டேஜ் உன்னால ப்ரூவ் பண்ண முடியாம மித்த கட்சிகள் 2 சீட்டு பர்மா லாட்டரி உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருச்சு வந்துருச்சுப்பா.
நாங்க 2 இல்ல தொகுதி இல்ல ரிசைன் பண்ண அப்ப தயாரா சீட்டை ரிசைன் இருக்கோம். பண்ண போறியா இரு சமச்சீர்? இல்ல சீட்டை ரிசைன் பண்ண ஒரே போறியா? நிமிஷம் 2 வந்துருச்சுன்ற தொகுதி நாங்க ரிசைன் அதுக்கு பண்ண தான் சான்ஸ் தயாரா ப்ரோ இருக்கோம். கொடுக்குறீங்க. அச்சிலேஷ் நீங்க என்ன அவர் பேர் இருங்க, என்னன்னு ஒரே நிமிஷம் வெற்றி, ஒரே நிமிஷம். விசிகா, ஏன் சிபிஐ, விஜயநாட்டை மியூட் சிபிஎம் பண்ணாத. இரு சமச்சீர் அச்சிலிஸ், பேசுறீங்க ஒரே நிமிஷம் பேசுங்க. அச்சிலிஸ். விசிகா, ஓகே ஓகே சிபிஐ, பேசு. சிபிஎம், ஐயுஎம்எல் 4 கட்சி. ஒரு கட்சிக்கு வந்து 2000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க கணக்குப்படி. 4 கட்சிக்கு 8000 ஓட்டுன்னே வச்சுக்குவோம். இப்போ 8000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல திமுக ஜெயிச்ச எல்லா தொகுதியும் ரிசைன் பண்ணிடுறீங்களா? நாங்களாம் ரிசைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்போ திருவள்ளிக்கணி தான். சொல்லு. சொன்னா செத்துருவாங்களே. இல்லையா இந்த புது அப்டேட்ல என்னன்னா இந்த கீழே வந்து அந்த பார் காட்ட மாட்டேங்குது. சரி ஓகே, என்ன சமச்சீர் என்ன சொன்னா சரியா கேட்கல, திருப்பி சொல்ல. அதான் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கேட்காது, தெரியும். ஏற்கனவே என்னையா சொல்லிருப்பான் அவன் வந்து 5000 10,000 கணக்கு சொல்லிருப்பான். அதை வர திருப்பி வர உங்களுக்காக டைம் கேவலமா இருக்குடா அது. ஆனா விஜிலே சீமானாவும் இந்த உலகத்துல வாழக்கூடாது, திமுக காரனாவும் இந்த உலகத்துல வாழக்கூடாது. எவ்வளவு சொல்றீங்க என்ன இது? இதுல வர நீங்க இப்ப அடுத்த டைலாக் சொல்ல வரேன். என்ன பார்த்து பயப்படுறீங்களா? நீ தான் ஹோஸ்ட், அதான் உடனே கேட்பான். இல்ல நான் என்ன பண்ணேன், நான் கம்முனு ட்வீட்டா பாத்துன்னு இருக்கேன். உங்க கூட்டணியில இருந்து புட்டுட்டு போயிட்டோம்ல நாங்க. காங்கிரஸ், விசிகா, எதுவுமே கிடையாது. எங்கேயாவது பெயிண்ட் வச்சா போயிடுவேன். தேவையில்லாத வார்த்தை. அப்ப நீங்க விட்டு அதுக்கு பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உட்கார்ந்து பதில் சொல்லு. அங்க போனா அப்படிதான் பேசுவாங்க. இல்ல நீங்க வந்து இப்ப சரி அகிலேஷ், அவங்க பேச்சுக்கே வரலாம். இப்போ ஒரு 100 ஓட்டு நீ வாங்கிருக்க, அதுல 90 ஓட்டு உந்து. ஆனா அந்த பேலன்ஸ் 10 இருக்கு, அதுல விசிகாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனோட தான் நீ அந்த பேலன்ஸ் 10 வாங்கியிருக்க. 100 அந்த 10 சேர்ந்தாதான் 100 ஆகும். ஒரு கான்ஸ்டிட்யூன்சி விசிகா, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, அதுக்கப்புறம் இப்போ வந்து திரு வைகோ அவர்கள், இப்படி ஒரு 7 கட்சி வந்து உங்க கூட்டணி விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு முதுகுல குத்திட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அப்ப 7 கட்சி உங்க கணக்குப்படி ஒரு கட்சிக்கு 2000 ஓட்டு. நீங்க உங்க கட்சிக்கு மட்டும் பேசுங்க, எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு போவாதீங்க. இல்ல எல்லா கட்சிக்கும் இல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ எல்லாத்தையும் தானே சொல்ற. நான் ஒன்னே சொல்றேன், இருக்கல அவர்னா இருக்கீங்களா? அவர்னா விசிகாரு அவரும் இருக்காரு, அவரும் கேள்வி கேட்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீ கூட்டணி இல்லாம நீ வந்து 59 தொகுதி ஜெயிக்கல, கூட்டணியோட தானே ஜெயிச்ச. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட கூட்டணியில எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டோம், சரியா? 14,000 ஓட்டு கணக்குப்படி 14,000 ஐயா அறுத்து தள்ளிடுவாங்க. கணக்குப்படி 14,000 ஓட்டுல வேப்ப நம்பர் என்ன 0.71 திட்டக்குடி, செய்யூர், அரியலூர், விருதாச்சலம், நாகப்பட்டினம், பேராவணி, மன்னார்குடி, பாப்பிரெட்டிப்பட்டி, திண்டிவனம், திருவிடைமதுரை, குளுத்தலை, கோபிச்செட்டிப்பாளையம் எப்ப ரிசைன் பண்றீங்க? அதெல்லாம் தொகுதினே தெரியாதுங்க அவனுக்கு, அதெல்லாம் தொகுதினே அவனுக்கு தெரியாது. இல்ல இந்த தொகுதியில இது உண்மை. ஆக்சுவலா இப்ப சொன்னது உண்மை. சதீஷ் நீ சொன்ன அது உண்மை. அகிலேஷ் அதெல்லாம் தொகுதினே தெரியாது. சரி விடியா, எனக்கு எதுவுமே தெரியாது. புசியானந்தா அடுத்த அவரோட போய் நின்னுடியா, அடுத்த கால் மார்க்ஸே புசி ஆனந்தே. தளபதி விஜய் தான்டா அகிலேஷ். ஜோசப் ஸ்டாலின் ஆசாதின்னு சொன்னதுக்கு அதை எடுத்துட்டு வந்து இங்க வியாபாரம் பாத்தீங்களா அகிலேஷ்? அத உங்க கதெல்லாம் ஊரே நாரி போச்சு. ஜோசப் ஸ்டாலின் ஆசாதின்னு சொன்னதை எடுத்துன்னு வந்துட்டு இங்க பாத்தீங்களா நார்த் இந்தியன்ஸ் நம்ம முதல்வர் எப்படி கொண்டாடுறாங்கன்னு வியாபாரம் பாத்தீங்களே. அதுக்கப்புறம் நாத்த அடிக்கிற மாதிரி இழுத்து போட்டு வச்சாங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? விஜில இங்க பேரு பேனல்ல காங்கிரஸ் இருக்கு, அப்படி அதே மாதிரி விசிகா இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அகிலேஷ் பதில் சொல்லுவாரு இப்போ. ஓகே, ஆமா 3 கட்சிகள் இருக்குப்பா. நீங்க பேசிங்கப்பா, உங்க கூட்டணி கட்சிக்குள்ள பேசிங்க. நாங்க ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தோம். அவங்க தானே குத்துறாங்கன்னு சொன்னேன். உங்க முதுகுல குத்துல இப்ப நேராவே நெஞ்சிலே குத்துறோம். பர்சனல் டார்கெட் பண்றீங்க, அபியூஸ் பண்றீங்க, என்னைய பேசாத விடுங்க. ஏன் மியூட் போட்டு சாவடிக்கிறீங்க? அகிலேஷ் யார் அபியூஸ் பண்ணது? பேசியிருப்ப, அதை நினைச்சிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
சம்சீர் என்னையா ஆமா அதோட பழுவா கண்டினியூஷன் தான். வாங்கியிருக்க போல ஏதோ பேர்லாம் சொல்றேன். வலுவா வாங்குறதுக்கு அவன் என்ன வந்து இல்ல எனக்கு அதான் புரியல. நீ தான் நல்லா வாங்கிட்டு வந்திருப்ப போல இருக்குது. அந்த வன்மத்தெல்லாம் இங்க கொட்டிட்டு இருக்கு. நான் என்னமோ விஜிலண்ட் சொன்னா சம்சீர் வந்தா இல்ல அவ்வளவுதான், Black சம்சீர் வந்தா Panthers அறுத்துருவான், பேச சம்சீர் ரெஃபர் வந்தா பண்ணாலே வலுவா உருவிடுவான். வாங்கியிருக்கிறேன்னா கடைசியில எக்ஸ்எம்எல்ஏ ஆமா பாடமெல்லாம் ஒரே நிமிஷம் எக்ஸ்எம்எல்ஏ சம்சீரே ஒரே பாடம்லாம் நிமிஷம் ஒப்பாரி வைக்கிறாரு. அப்ப சம்சீர் அவரும் வந்தா வலுவா வாங்கிட்டாரா? சம்சீர் உன்னோட ட்ரௌசர் அவுத்து ரொம்ப நேரம் ஆகுது. அவர் கொஸ்டின் நிறைய கேட்டாரு, ஒரு கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்லல. அப்புறம் ட்ரௌசர் அவுத்து விட்டாருன்னு அர்த்தம். இவரு பெரிய டெல்லி யூனிவர்சிட்டியில உட்காந்துருக்க சேர்மன் எனக்கு கொஸ்டின் கேட்டு தள்ளிடுறாரு. டெல்லி யூனிவர்சிட்டி இவரு சேர்மன் அப்படியே இல்ல ஆன்சர் பண்ணி டெல்லி தள்ளிடுற ப்ரோ. நீங்க என்னைக்குமே ஆன்சரே ஏன் பண்ணதில்ல ப்ரோ. ப்ரோ உனக்கு இங்க ரெண்டு பாரு, சீட்டு ரெண்டு உங்க பொட்டி கட்சியில கொடுத்தாங்க. இருக்கவங்க கேட்டாலே உனக்கு பதில் சொல்ல பிஜேபியே போய் தெரியாது. தொங்கடிப்ப நீ ஆனா சம்சீரே அவன் நிலைமைய பாத்தீங்களா? அவ்வளவு ஒரே கடை பிஜேபி எதிர்க்கிறிய ஒரு காலம் சென்ற தலைவர் ஒருத்தர் பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு, அவரை ஏன் வெறுக்கல நீ? இவ்வளவு பிஜேபியை வெறுக்கிறீங்களே, அவனுங்க ஹியூமன் கைண்டுக்கே எதிரானவங்கன்னு பேசுறீங்களே, அப்ப நீங்களாம் எங்கடா இருந்தீங்க? யாரா நீங்க? எங்கடா திடீர்னு உங்களுக்கு இவ்வளவு நாட்டு மேல அக்கறையும் மக்கள் மேல அக்கறையும் வந்துருச்சு? நீ கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா அந்த கேள்வியை கேட்கிற தகுதி உனக்கு இருக்கா? நீ போய் என்ன பண்ற, கோயம்புத்தூர் கொடிசியா ஸ்டேடியத்துல ஐயா மோடிஜி வாங்க ஏன்னு போய் கட்டி பிடிச்சிட்டு கையை கட்டிட்டு போய் உட்காந்துருக்க. நீ வந்து என்ன கேள்வி? நான் ஏன்டா அங்க போய் நிக்கிறேன்? ஆக்சுவலா மோடி கூட கை கொடுத்து போட்டோ எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சா நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு, அந்த மாதிரி வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. நாங்க என்ன ப்ரோ கலர்லயே இல்லாத நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களா? உங்களை வந்து எடுப்பு துடுப்பு எல்லாரும் இருக்காங்க. இன்னையே குறவுல நெருக்கிறீங்க. உனக்கு உண்மையாலுமே இங்க பாரு, அதாவது நீ என்ன பதில் சொல்ல மாட்டீங்க. இரியா ஒரே தூங்கிட்டான். அவன் எது கூட ஏதாவது பேசிட்டு இருப்பான். பட்டு ஏய் சுரேஷ், வெளியே போயிட்டு வாங்க. அக்செப்ட் பண்ண முடியல, வெளியே போயிட்டு வா. பாலிடிக்ஸ் பேசுனா பாலிடிக்ஸ் பேசலாம். இல்ல வந்து நீ குளறி வித்த காட்ட வந்திருக்கேன்னா காட்டிட்டு போ, நான் மியூட்ல இருக்கிறேன். நீ என்ன பெருசா பாலிடிக்ஸ் பேசுற? உனக்கு என்ன 2 சீட்டுக்கு எங்க கொடுத்தாலும் போயிடுவேன். இது ஒரு பாலிடிக்ஸ், கேவலம் கட்ட பாலிடிக்ஸ். இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு புரியலடா. நீ என்னடா ரெக்கார்ட் ஆன் பண்ண மாதிரி 2 சீட்டு. ஆமா பின்னாடி நீ என்ன கொள்கை கட்சி நடத்துற? உனக்கு எங்க சீட்டு கொடுத்தாலும் அங்கதான் போவேன். சரி, திமுகவோட கொள்கையை சொல்லுங்க. ஒரு மாசம் ப்ரோ எல்லாரும் நிறுத்துங்க. இங்க பாருங்க, திமுகவோட கொள்கை நீ சொல்லு, கேட்கலாம், சொல்லு. ஆமா, இது நல்ல மேட்ரு. திமுகவோட கொள்கை என்ன, கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன, என் கட்சியோட கொள்கையை நான் சொல்றேன். யாரோட கொள்கை பெட்டர் கொள்கைன்னு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். அகிலேஷ் இல்ல, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, கிளம்பிட்டான். அப்படியா? அகிலேஷ் வந்து ஒன்னு மட்டும் கேளுங்க. அவர்கிட்ட இவ்வளவு நான் பேசுறாப்ல, இவ்வளவு வந்து நான் எங்க வீட்டுல ஜெயிச்சோன்றாப்ல. அந்த அறுதி பெரும்பான்மை வராதப்ப அவர் மறுபடியும் எலெக்ஷன் சந்திச்சிருக்கலாம்ல. எதுக்கு பயந்துக்கிட்டு 6 மாசம் கழிச்சு பண்ணுவோன்னு இருக்காரு? அந்த தைரியம் வந்து எலெக்ஷன் அப்பயே மீட் பண்ணி ஜெயிச்சிருக்கணும். அவரு தனியா நின்று ஒரு எலெக்ஷன்லயே கொளத்தூர்ல கவாத்து கொடுத்துட்டீங்க. அவர் வந்து கேளுங்க, இந்த உங்க வீட்டுல ஜெயிச்சுன்றீங்க, 6 மாசத்துக்கு வெயிட் பண்றீங்க. இப்பவே அவங்க வீட்டுல நாங்க ஜெயிச்சோன்ட்டு எங்க கிட்ட தானே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை விட்டு ஏன் போனீங்க, நான் என்ன பண்ணினேன், நான் நல்லா தானே நடந்துகிட்டேன் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர இப்போ வரைக்கும் எதிர்கட்சியா ஏன்டா செயல்படலன்னு தான் நான் கேட்டேன். சரி, எதிர்கட்சியா செயல்படலாம் பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர் இது ஒரு மாதிரியான சைக்காலஜிக்கலா இது அப்படிதான். பசங்க லவ் பண்ணும் போது கூட இருக்க பொண்ணுங்களை கண்டுக்கவே மாட்டானுங்க. தச்சப்ப அப்படின்னு விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டே எம்மா அப்படின்னு காலில் போய் விழுந்து கதறதும், சில பேர் எக்ஸ்ட்ரீமா போய் அந்த பொண்ணை த்ரெட்டன் பண்றதும், மேன் ஹேண்ட்லிங் பண்றதும், அதெல்லாம் பண்ணும். ஒரு டைப் அதான் அந்த கிறுக்குத்தனத்துக்கு வித்தியாசம் இருக்கும். ஒருத்தன் வயலன்ஸா பிஹேவ் பண்ணுவான், ஒருத்தன் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவான். இவனுங்க கொஞ்சம் வயலன்ஸாவும் இருக்கானுங்க, எமோஷனலாவும் இருக்கானுங்க. பட் அவங்க லவ் பண்ணிருக்கானுங்க. உங்களுக்கு புரியல. அவன் சும்மா தேய்ச்ச ரெக்கார்ட் மாதிரி திரும்ப அதேதான் சொல்றான். ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு தேராத கட்சிக்கு முரசொலி வந்து கலைஞரின் முதல் குழந்தையான், திமுகவின் முதல் குழந்தையான். அதுல எதுக்குறா 3 நாளா ஒப்பாரி வச்சுக்க? வந்துட்டேன். இல்ல ப்ரோ, இங்க இல்லங்களேன். நீங்க அட்லீஸ்ட் வந்துட்டீங்களா? கொள்கை அகிலேஷ், உங்க கொள்கை நான் சொல்ல, உங்க கட்சிக்கு கொள்கை இருக்கும்ல, அது சொல்லு. உங்க கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்க கட்சிக்கு என்ன கொள்கை? திமுக தாவேக இதான் கொள்கை. ப்ரோ இப்ப நீங்க ஒப்பாரிக்கிறது காரணம் தெரியுமா? அதிகமா நீங்க ஜெயிச்சு 59 தொகுதியில கிட்டத்தட்ட 40 தொகுதியில வந்துட்டு 7000 ஓட்டு 8000 ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. சரிங்களா? கூட்டணி மட்டும் இல்லைன்னா 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சிருப்பீங்க நீங்க. நீங்க போய் பாருங்க உங்களோட ஸ்டாட்ஸை நீங்களே. அதான் உங்க நிலைமை. அதனால இவ்வளவு கதறீங்க நீங்க. இப்ப காங்கிரஸ், சிவிசிக்கு அந்த கட்சியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து விஜய் மாதிரி வந்து 50 ஓட்டு ஜெயிக்கல.
40 தொகுதியில கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு, 8,000 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு அப்படி ஜெயிச்சிருக்கீங்க. அவ்வளவு டிஃபரன்ஸ் தான் நீங்க ஜெயிச்சதெல்லாம். இல்ல ப்ரோ, நீங்க வந்து அதனால சொல்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இல்ல ஆக்சுவலா நான் ஃபேக்ட் என்ன அது, நீங்க சொல்றேன்னு அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தான் இல்ல ஆகணும். இல்ல, நீங்க ஃபேக்ட் தான் நான் சொல்றேன். இப்ப வந்து பிஜேபி வந்து 3 தடவை ஜெயிச்சிருச்சு. அப்ப பிஜேபி தான் தமிழ்நாடு இந்தியாவில சிறந்த கட்சி அப்படின்னு நம்ம ஏத்துப்போமா? எலக்ட்ரலா அவங்க ஜெயிக்க தான் செய்றாங்க ப்ரோ. சரி, அதாங்க. அப்ப எலக்ட்ரல் அவங்க ஸ்ட்ராங் தான். இந்தியாவிலே சிறந்த கட்சி நீங்க அதான். இப்போ இங்கிலங்களேன், இந்தியாவிலே இப்ப கம்யூனிஸ்ட் எப்படி இந்தியாவில சிறந்த சொன்னீங்க? தத்துவம். ஏங்க நீங்க வந்து 200 ஓட்டு இருக்குமா எலக்ட்ரல் உனக்கு? 500 எலக்ட்ரல் ஓட்டு விக்டரி கேட்டீங்கல்ல? மட்டுமே வந்து அப்போ மேட்ரு அப்ப கிடையாதுங்க. இல்ல 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 பாருங்களேன், அப்ப இங்கிலங்களேன், ஏன்டா நீங்க நம்ம வந்து இல்ல வெற்றி தோல்வி எப்படி எப்படி அப்புறம் இருக்கும் ஏன்டா அப்படின்னு தான் முக்கியம். அவர் இப்ப வந்து கமிஷன் ஓகே தான் சரி, இருக்க சரியான மாட்டான். இடத்துல கூட போய் லைட்டா அப்படியே உங்களை தோத்தவொடனே இருக்க வச்சுங்க, உடனே பக்கத்துல பிஜேபி போயிட்டு ஜெயிச்சிருக்கீங்க ஐயா நீங்க. புஷியானந்து கால் மார்க்ஸ்னு கிளம்பிடுறான். இப்ப அவன்லாம் நம்ம என்ன சொல்றது? இருங்க இப்ப நான் அதாவது ஒரு வந்து ஸ்டாண்ட் இருக்கணும். புஷியானந்தே கொள்கை கார்ல் பேசினா கொள்கை மார்க்ஸ்னு நான் பேசணும். சொன்னதை நீ ப்ரூவ் பண்ணணும். இப்ப ஒண்ணு சரியா? அப்ப அப்ப அங்க என்ன அங்க என்ன புடிச்சு போனீங்க? டேய் தாவேக்கல் அப்படி என்ன புடிச்சிருக்கு? உங்ககிட்டயே ஒரு அவங்க புடலங்காயும் எங்கடா இல்லன்னு போனாங்க? தான்டா சொல்றோம். உங்ககிட்டயே ஒரு புடலங்காயும் இல்ல. உங்ககிட்டயே பிடிக்காம தான்டா அப்ப எப்படி இருக்கீங்க வந்திருக்காங்க. நீங்க? அப்புறம் என்ன மயிர் நீ இருக்கீங்க? அவ்வளவு ஸ்டஃப் சொன்னது கிடையாது கேளு அகிலேஷ். சீட்டு கொடுப்பாங்க, இல்ல இல்ல ஓட்டு கொடுப்பாங்க, அகிலேஷ் அதுக்காக கேளு கேட்டீங்க. கேளு. நீ கேட்டில பதில் சொல்ற. உங்ககிட்டயே ஒரு புடலங்காயும் இல்ல. என்ன பிரச்சனைனா அந்த புடலங்காக்குள்ள இருக்கிற அந்த எம்டி ஏரம் கூட பாஜக உறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் திமுகவுடைய சம்ஷீர் ஒரு அவர் போயிட்டான். தேர்தல் சம்ஷீர் உடன்படிக்கையை செஞ்சோம். சரியா? சம்ஷீர் அவன் போயிட்டான். சம்ஷீர் போயிட்டானா? நான் புடலங்கானே ஓடிடுறானுங்க. ஐயா அவர் கேட்கற கேள்விக்கு எப்பயுமே பதில் சொல்ல மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு கோஸ்ட் வேற இருந்தாரு, கேள்வி கேட்டாலும் மியூட் போட்டுறாரு. சரி, அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடுவில் ஓடிடுறாரு. விஜிலா வந்தானே கோர்ஸ் கொடுக்காத வந்துட்டான் விஜய். வந்துட்டான் வந்துட்டான். அகிலேஷ் வந்து அவன் கொஞ்சம் அதான் நான் எதையோ வேற ஏதாவது ஏடா கூடமா இழுத்துட்டு இருப்பான். அதனால கொஞ்சம் அப்படிதான் பேசுவான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இல்ல வா வா, ஒண்ணுமே இல்ல, கொள்கையை பத்தி பேசலாம். வா மேல வா முதல்ல. அவர் பேசினா பரவாயில்லையா? உன்னோட அவருதான் கொள்கை என்ன, அதை பேசவே சொல்லு. மாட்டாரு. அவர் அந்த 2 விஷயத்த புடிச்சு ஒரே விஷயத்த புடிச்சு அப்ப கொள்கை கொள்கை ப்ரோ என்னன்னே தெரியாத ப்ரோ கூமுட்டை தானே அந்த அப்ப ஃபர்ஸ்ட் நீ. அந்த வெள்ளை கூட மட்டும் எந்த கடையில விக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ப்ரோ. ஏன் அந்த வெள்ளை கூட எங்கேயுமே கிடையாது, கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கணும். அது எங்க தேடி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. எல்லோ கலர் கூடலாம் கூட விதவிதமான கலர்ல இருக்கு. வெள்ளை கலர்ல வாங்கினாங்க பாரு, அதெல்லாம் அல்டிமேட். ஐயா அந்த கொடைக்கு இல்ல இன்னைக்கு இருங்க, அந்த கொடைக்கு 1 கோடி அகிலேஷ் டிக்கெட் அக்செப்ட் பண்ண முடியல, வெளியே போயிட்டு வா. இல்ல, அந்த கொடைக்கு 1 கோடி செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா? ஓகே வந்துட்டான் அகிலேஷ் ஸ்பீக்கருக்கு. இல்ல பேசுங்க. ப்ரோ, கரெக்ட் அவ்வளவுதான் ப்ரோ. காலி அது காய்ஸ். ஒரு 3 அகிலேஷ் வீக்ல ஏதோ ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்துன்னு வந்திருக்கான். நீங்க எல்லாம் காலி. வாஷ் அவுட் பண்ண போறான் அகிலேஷ் உங்களை. விஜிலண்ட் ஆமா, அப்படியே அவர் அப்படியே அறுத்து விஜிலண்ட் தள்ளிடுவார் ஒரு அப்படியே. தடவை சொல்லும் போதும் என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் காலிடா அப்படின்னு சொல்லி. உண்மையாதான் அகிலேஷ் அந்த மாதிரி தான் போயிட்டு ஜட்டி போட்டுன்னு வந்தானா அவ்வளவுதான். ஒருத்தன் சோடா வைக்க முடியாதுங்க. ஏன் சட்டி போடாம சாதாரணமா அப்படியே திமுகவோட கொள்கைகளை சட்டி பேசி போடாம வந்தா அப்படியே இங்க இருக்கவங்க அப்படியே கதி கலங்க வச்சிருவாரு அப்படியே அகிலேஷ். கொள்கை அக்செப்ட் பண்ண முடியலையே. அதான் ப்ரோ, இருங்க, நான் ஒரு பேனல் நிறைய ஃபுட்பால் பேர் மேட்சுக்கு இருக்குமா? போய் ஒருத்தரை கலாய்ச்சிட்டு வந்துடுறேன். என்ட்ரிக்கு மட்டும் கலாய்ச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. சிக்கனானுங்க சேகர்ஸ். அகிலேஷ் இன்வைட் பண்ணிருக்கேன், வா அதுல வந்துரு. விஜில ஸ்பீக்கர் இன்வைட் கொடுக்கல. நீ எனக்கு அப்பையில கொடுத்து வந்துட்டு லிங்க் காப்பி பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. எங்க போயிட்டான் போல, வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு வருவாங்க நீ. அகிலேஷ்லாம் சாதாரண ஆளு கிடையாது காய்ஸ். பயங்கரமான சாம்பி அவன். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டானா அதுலயே இருப்பான். அந்த சிக்னல்ல நந்தினி நந்தினி அது என்னன்னு கத்துவாங்க, திவ்யா என்ன பேர் அது? ப்ரோ அது எதுவுமே கத்த மாட்டான் அப்படின்னால அந்த மாதிரி இவன் வந்து ஒரு டாபிக்கை பிக்ஸ் பண்ணிட்டானா அதையே சொல்லுவான். அகிலேஷ் மாத்திக்க மாட்டான் அவன். உக்கிரமானவன் அவன். ஒரு மாதிரி கழுத்தையே கடிச்சிருவான். அதுல கோவோஸ்ட் ஃபெட்டிஷ் வர அவன். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதான் ப்ரோ, இப்போ ஜூன் 1 வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 பேர் போனா ப்ரோ நம்ம சைட்ல இருந்து எம்எல்ஏங்க எங்க ப்ரோ போறீங்க? இதுக்கு ப்ரோ அதிமுக போனா ஓன் கேட்ட 10 பேர். நம்ம அதிமுகக்கு போனோம். அதான் ப்ரோ ஜூன் 1 வந்து ஏதோ பண்ற மாதிரி அதிமுக எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ற மாதிரி ஏதோ போயிடுச்சு ப்ரோ. ஜூலை வரப்போகுது. ஜூலை 1 சாரி ஜூலை 1 ஆக்சுவலி ஐடியா படுத்துறாங்க ப்ரோ. அதுக்கோஸ்டா ப்ரோ
இல்ல கான்டெக்ஸ்டே ஐயா புரியல அவர் என்ன இங்க சொல்றாரு. வருங்க, ஏடிஎம்கே ஆட்சியே பிடிக்காது, அந்த கட்சி நம்பி போக சொல்றீங்க எனக்கு. இல்ல ப்ரோ, நம்ம சைடுல இருந்து எடுக்கிற மாதிரி பேசின்னுக்குறாங்க. முக ஐயா ஸ்டாலின் வேற. இல்ல ஒரு நீங்க நிமிஷம். எந்த நியூஸ்? சன் நியூஸா? சன் நியூஸ் இல்ல ப்ரோ, எல்லா நியூஸ்ல சொல்லுங்கிறாங்க. அதுக்கோசம் சரி, யார் யார் தெரிஞ்சு போறா? உங்களுக்கு எடப்பாடி சிஎம் ஆகணும்னு ஆசையா இருக்கோ ப்ரோ? நான் விஜய் ஃபேன் ப்ரோ. சரி, 10 எம்எல்ஏ வச்சு அவன் என்ன புடுங்க போறான்? எனக்கு புரியல, நீங்க என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, இப்போ 10 எம்எல்ஏ நம்ம சைலண்ட் பண்ண நம்மளுக்கு வீக் ஆகாதான்னு கேட்கிறேன் இப்போ. அதெல்லாம் எப்படி சொல்ல ஒரு இல்ல, என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? அதாவது ரூலிங் பார்ட்டியை விட்டுட்டு ஒரு இடம் இல்லாத அவன்கிட்ட எப்படி போவாங்க? அதுதான் ப்ரோ, காசுக்கு என்ன குத்து என்ன போயிட்டாங்கன்னா என்ன ப்ரோ பண்றது? 10 எம்எல்ஏ ரெடியா வாங்க முடியாது அவனுகிட்ட இல்லாத காசா? ஏடிஎம்கே டிஎம் கிட்ட இல்லாத காசா டிவிகே கிட்ட இருக்க போகுது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காசு கொடுத்து வாங்கன்னா இனிஷியல்லே வாங்கியிருப்பாங்க. நம்ம எம்எல்ஏஸ் அப்படி கிடையாது. டாபிக் கொடுங்க. அகிலேஷ் வந்தார் ப்ரோ. பயங்கரமா எலிவேஷன் கொடுத்துட்டேன். நான் போன சொல்லி மாஸ் பண்ணிருக்கேன். இல்ல நான் இறக்கி விடல. தெரியல, யாரோ நீங்க அகிலேஷ் 2-3 நாளா இது பிரச்சனை. அன்னைக்கு உரங்கப்புலி மாமாவே அப்படிதான் ஆயிருக்கு. எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. நீ அவனை அப்படியே இறக்கி விட்டு நான் இந்த போய் மாஸ் பண்ணிடுறேன்னு சொன்னானா? இல்ல அகிலேஷ், உன்னெல்லாம் யாராலையும் சமாளிக்க முடியுமா? இல்ல, இதுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்திருக்காங்க. ஆனா இவன மாதிரி இருந்துட்டு எவனுமே இருந்துட்டு அவனுக்கு செல்ஃப் எலிவேஷன் கொடுத்துட்டு அவனே கீழே இறங்கிட்டு என்ன பார்த்து பயப்படுறீங்களான்னு சொல்றாரு ப்ரோ. எல்லாமே ஒண்ணு கூட கிளீனா பேச மாட்டாரு. சொல்லுங்கிறாரு அப்ப இருந்து. அவன் கீழே போய் ஏதோ ஊபிஸ்ட கண்டென்ட் வாங்கிட்டு வந்துருக்கான். இந்த திருப்பி மேல வரான். இப்ப ஏன்டா என்ன இறக்கி விட்டீங்க, என்ன பார்த்து பயப்படுறீங்களா அப்படிமா? ரிமூவ் பண்ணாத போட்டோ எடுத்து போட சொல்லு ப்ரோ. திமுக காரன் எல்லாரும் செங்கல் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கான். என்ன கையில ஒரு தளபதி விஜய் கரூருக்கு போறாரா ப்ரோ? உண்மையா அது தெரியல ப்ரோ. யார் நீ ஒவ்வொரு நியூஸா எடுத்துட்டு வந்து இங்க வந்து ப்ரோ ஒரு நிமிஷம் சம்சிரே, ஒரு நிமிஷம் சம்சிரே. இந்த ஆலன் வந்து ஏதோ இதுன்னு நினைக்கிறேன்யா, பாத்து பேசுங்க விஜிலே. பார்த்து அவனை ஹேண்டில் பண்ண விஜிலே. இல்ல ஆலன் வந்து எனக்கு ஆலன் யாரு? ஆலன் யாரையுமே காட்டலையே. பார்த்தா ஏதோ படிக்கிற போய் மாதிரி இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் குடும்பம் சரி, கம்யூனிஸ்ட் கம்யூனிட்டி குடும்பம் சேர்ந்து ரோடு போடாத, அது போடாத, கற்காலத்திலே வாழணும்னு நினைப்பானுங்க. அம்மா சேர்ந்து வீணா போவாத. டிஷ்யூ பேப்பர் குடுமா, இங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். என்ன பண்ண நீங்க? அதை பிரைவேட்டா இதை விட்ட கக்கூஸ் கழுவுறத கூட கவர்மெண்ட்ல வச்சுக்க. அப்பதான் நாங்க நோக்கு கூலி வாங்கி பொழைக்க முடியும்னு சுத்திட்டு இருக்கானுங்க. வெற்றி ஒரே நிமிஷம். கக்கூஸ் கழுவுறதெல்லாம் நாங்க பிரைவேட் பண்ண சொல்றோம், நீ வேணா எடுத்துக்கிறியா, கழுவுறியா? அப்ப யாருமே இறக்கி விடல, ஏன் அப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. அவனே தான் இறங்கி போயினுக்குறான்பா, வெறுப்பேத்துறான்பா. அவன் அச்ச பண்ணி எனக்கு கடுப்பாகுதுப்பா. என்னடா மட்டமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அகிலேஷ். நீ வேணா கெத்துன்னு ஒத்துக்கிறோம்டா, கம்பீரமாவே போயிட்டு வாடா. நான் என்ன சொல்றேன்னா, தாவேக அரசாங்கத்துக்கு எல்லா திமுக வீட்டுக்கும் ஒரு பண்டல் கர்ச்சீப் கொடுத்துடுங்க. ஒரு பண்டல்லாம் பத்தாது இவனுக்கு. இதுக்கு கொடுத்தா எல்லா ஃபங்க்ஷனும் எதுன்னு கண்டுபிடிச்சு அனுப்பி வச்சா போதும். ப்ரோ இன்னைக்கு மாணவர் அணில வந்து போராட்டத்துல வந்து சேகர் பாபு கலந்துக்கிட்டாரா? அதே டாக் ஆப்தான். இல்ல மாணவர் அணி போராட்டத்துல மாணவர்கள் எங்கடா? மாணவர் அணி போராட்டத்துல அது கூட வந்து பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. அந்த நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கு பாரு கிடையாது, அவர் கூட வந்து மாணவிகள் இருக்காங்க. ஆனா எந்த சம்ஷியரே இந்த மாதிரி மாணவர்களுக்கு இவ்வளவு ஏர்லியர் ஸ்டேஜ்ல ஹேர் ஃபால் ஆயிருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்டதுக்கு கலைஞரின் மாணவர்கள்ன்றாங்க அவனுங்க. இல்ல ஜெனடிக்ஸ் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். எலிமெண்ட்ஸ் அது ஏறி இந்த இவ்வளவு சீக்கிரமா என்ன கேட்டுட்டு இருக்கானுங்க, டேய் இன்னுமாடா படிக்கிறேன்னு. டேய் 27 வயசுல தாராளம். ஆனா சேகர் பாபாலாம் இன்னும் படிச்சிட்டு இருக்காரு பாருடா. அதனால என்னால தாங்கிக்க முடியல. எல்லாத்தையும் எனக்கு ஒரு டவுட். அப்ப இந்த மாதிரி போன தடவை எல்லாம் போராட்டம் பண்ணும்போது நீங்க தான் வந்து போவீங்களா மாணவர்களா? நாங்க இல்ல எனக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சம்சீர் ப்ரோ. ஒரு மண்டபத்துல எங்களோட இது கட் அவுட் நிறைய அடிச்சு வச்சிருக்காங்க போல. அந்த மண்டபத்துக்குள்ள போய் அடைச்ச போறாங்க. இன்னைக்கு தூக்குல போடுங்க, போட்டாலும் போடுங்க, இல்ல ஜெயில போட்டாலும் போடுங்க, இந்த மண்டபத்துல மட்டும் அடைச்சாங்க அவருக்கு சொல்றான். இல்ல என்ன கல்யாணம் பண்ணமா?
அவனுக்கே தெரிஞ்சிருக்கு ஆமா மண்டபத்துக்கு ஆமா போனா நம்ம கல்யாணம் நாட்டுல பண்ண ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தூக்குல தூக்கி செத்துறலாம்டா சாமி. இல்ல எனக்கு புரியல. அதாவது நாங்க கட்சியில கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து பேசுவாங்க, வாழ்த்தி பேசுவாங்க. அது வந்து எப்படின்னா அவங்கள பத்தி அந்த கப்புள்ஸை பத்தி பேசுவோம், கட்சியை பத்தி பேசுவோம். அப்புறம் வந்து 2 பேரும் இப்படி கொள்கை இப்படி போட்டு இருக்கணும், நல்ல ஒரு கார்ல் மார்க்ஸ் ஜென்னி மார்க்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் பேசி அது வந்து என்ன சொல்றது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். லவ்வை பத்தி பேசுறது இப்படி இருக்கும். அப்ப அந்த கப்புள்ஸும் கொஞ்சம் மனசு நல்லா சந்தோஷமா அவங்க முகம் நல்லா பிரகாசமா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப இவங்க திமுக காரங்க போய் கல்யாண வீட்டுல பேசுறாங்க இல்லையா, அந்த கப்புள்ஸை மட்டும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கியா. இல்ல இல்ல அகிலேஷ் வந்துட்டான் இவரு வந்துட்டான் 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 அகிலேஷ் வந்துட்டான். கலைஞர் வரலாறு கூட பேசலாம் அங்க போய் கல்யாண ஏய் வீட்டுல, அகிலேஷ் அத கூட பேச இங்க பாரு, மாட்டாங்க. நீங்க தான்டா அகிலேஷ், நீங்க தான்டா என்ன எதிரியா சரி பாக்குறீங்க. உனக்கு நான் எல்லாரையும் நண்பனா தான்டா பாக்குறேன். போட்டிருக்கேன் பாரு. சரி நீ பெரிய ஆஸ்கர் அவார்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாரு. டேய் பக்கா இருக்கும்டா. பக்கு தள்ளுச்சு. நான் போய் சம்சீட்ட சொல்லு, அவன் கேட்பான். ஏதாவது நீ 2 சீட்டு கொடுத்து ஐயா உங்க கட்சியில ஆஸ்கர் நாயா இருக்கு தெரியுமா? அடுத்த 4 மாசம் சொன்னா ஆமா சரி இதுல இதோட ப்ரோ நீ நீங்க ஏன் ப்ரோ 40 சம்சீரியே புடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற பேசுறதுக்கு டாபிக் இல்ல இல்லையா இல்ல உங்ககிட்ட? இதோட நீ 40 அவன் லைக் தான் அடிக்க வசதியா அவன் கைக்கு வட்டமா இருக்கும். அதான் என்ன அடிக்கிறது? உங்களுக்கே அடிக்கிறதுக்கு அங்க போட்டு துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன். இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நாங்க வந்து எங்க அண்ணனுக்காக சப்போர்ட் பண்றோம்னா, நான் சம்சீர் எல்லாம் கேட்டேன் எதுக்கு சப்போர்ட் பண்றோம். காரல் மார்க்ஸ் கம்யூனிசம் கொள்கை, தாஸ் கேபிட்டல் அப்படி இப்படின்னு பேசுவான். நீங்க எதுக்கு சப்போர்ட் ஆனா என்ன பண்றீங்க? பண்ணா ஒரே மாதிரி என்ன சரி ப்ரோ, பண்ணுவோம். அவரை விடுங்க. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க. இவரோட தாவே ரொம்ப கடை தெளிவா பெரிய சொல்றோம். கம்யூனிஸ்ட் கட்சின்றான். நியூஸ் பேப்பராவது படிடா வெக்கமா தயவு இல்லையா? செஞ்சு. என்ன நீங்க சோறு தான் திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. சரி ப்ரோ, அவரை இல்ல விடு ப்ரோ. நீ எதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லு. வெற்றி ஒரே நிமிஷம் வெற்றி. நான் வந்து குளத்தூர்ல என்ன இருக்கவர் என்ன சாப்பிடுறாரோ அதான் சாப்பிடுறேன். அவ நீ முடிவு பண்ணிக்காது அங்க இருக்க ஒரு கொடுத்த சீட்டு மூணு உனக்கு இனிச்சுதா? 2019, 21, 24 நீ ஒரு கேள்வி கேட்ட அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உண்மையிலே சூடு சோழன் நீ என்ன பண்ணிருக்கணும்? அடுத்து நான் கேள்வி கேட்கணும். இல்லங்க உங்க கட்சி எனக்கு பிடிக்கலங்க. நீ உங்க கட்சியில கொடுத்த சீட்டு தேவையில்ல, நோட்டு தேவையில்ல. நான் ரோட்ல போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு கிளம்பிருக்கணும். பாரு புரியல. நீ என்ன பண்ணிக்கணும், நீ வந்து உண்டியில தூக்கி கிளம்பி நான் பிச்சை எடுப்பேங்க திமுக கூட்டணி இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ற, ஐயா பரவாயில்லையா நான் உள்ளே பிச்சை எடுக்கிறேன். பார்ட்டி மாற்றி 500 கோடி ரூபாய் கேக்குற திருப்பி அப்பாதான் சொல்லியிருக்காரு தோழமை கட்சிகள் இல்லன்னா 2021 நான் ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த மாற்றி கொடுத்த 500 கோடியில தான் உங்களுக்கு 25 கோடி ரூபாய் கொடுத்தான், திருப்பி கொடு. அது உங்க கட்சிக்காரன் அப்பவே கொடுத்துட்டோமே. வெக்கமா இல்லையா? நாங்க ரொம்ப வெக்கமா இல்லையா? ஏதோ பெரிய உத்தம மாதிரி பேசுறேன். ஏதோ வெள்ள சொல்ல ரொம்ப நல்லையும் சொந்தமா சுத்துறீங்க. ரொம்ப வருஷம் கழிஞ்சு இருடா எகிப்திய புரட்சி கேட்கவே மாட்டியாடா. கேட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா நீ அப்படியே அடுத்து தள்ளிடும். நீ என்ன சொல்லுவ? இருந்தா ஜெயிச்சிருக்கீங்கடா. இப்படி கேட்காம பேசினால்தான்டா குளத்தூர்ல கூப்புல உட்காந்துருக்கீங்க. கேளுடா கொஞ்சம். சரி சார் என்ன எப்படி 38 ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கீங்களா? இந்தியால 35 ஸ்டேட் இருக்குதா? இல்ல கேக்குறேன், நீ சொல்லு. சரி நீ எத்தனை ஸ்டேட்ல ஆட்சியில இருக்க? இந்தியால 40 ஸ்டேட் இருக்கா? நீ எத்தனை ஸ்டேட்ல ஆட்சியில இருக்க? சரி இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்கட்டும் எனக்கு தெரியல. நீ எத்தனை ஸ்டேட்ல ஆட்சியில இருக்க நீ சொல்லு. தடாவை தாண்டுனா திமுக எத்தனை ஸ்டேட்ல ஆட்சியில தாண்டுனா டிஎம்கேனா எனக்கு தெரியுமாடா? உங்க கட்சி தடால இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கீங்களா? நீங்க தடால இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கீங்களா? வெக்கமால உனக்கு கேட்டா இதுல வர கணக்கு தான் சொல்றேன். ஒரு தொகுதியில வந்து 10,000 2016 நீங்க தனியா நீங்க 2016 நீங்க வாங்கின ஓட்டு பர்சன்ட் எவ்வளவு? 1% இல்லையா? 0.71. ஏய் யூடியூப் வீடியோவாவது பாருடா. அவனாவது 0.7 ஓட்டு வாங்கிட்டு ஏய் இங்க பாரு கேளு. ஒரு ஒருத்தரா பேசினாதான் புரியும். விதவிதமா அழுகுறான். 0.7 ஓட்டு வாங்கிட்டு இந்த ஒரே மாதிரி அழுகுறடா. இல்ல 0. ஏன் வலிக்குதா? எனக்கு வலிச்சா நான் அழுவண்டா. எனக்கு வலிக்கலடா. தெரியல. அப்ப அழுவாத ஏன் அப்படியே நடிக்கிற? என்ன நடிக்கிறோம்? விஜய் மியூட் போடாதயா. இதான் உங்கள்ட்ட பிடிக்காது. அழுகுறதுன்னு என்ன தெரியுமா? அழுகுறதுன்னு என்ன தெரியுமா? மே 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி 0.7 ஓட்டுக்கு எதுக்கு 6 சீட்டுக்கு முக்குனாரு? 6 சீட்டு அதுக்கே அழுகுறானுங்க. எங்களுக்கு எப்படி 6 சீட்டு கொடுக்கலாம்? நாங்க எவ்வளவு பேர் கட்சி அப்படின்னு அழுகுறானுங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க சம் சீட்டு கேட்கணும். 2% தான்
28 சீட்டு அந்த கொடுத்து வெக்கமான உங்க சூடு சொன்னது தலைவர்களுக்கு சம்சீர் வெளியில அந்த 2 வந்து சீட்டை ரிட்டைன் வெக்கமே பண்ணிட்டு போயிருங்க இல்லாம சுடு தாவேக்காக்கு. சொர்ணையே எல்லாம் வெளியே முஸ்லிம் அந்த வந்து காரல் கை மார்க்ஸை காமிச்சாரு பாக்குறதுக்கு முடிச்சுன்னு சொல்லிட்டு. மியூட் போடாதீங்க. ஐயா ஒருத்தர் பேச சொல்ல திரும்பி பேசாத ஐயா. அகிலேஷ் திரும்பி திரும்பி சொல்றேன், நான் அப்புறம் மியூட்டை போட்டு தான் ஆட்டுவேன். அவர் டிபிடி பேசிட்டு இருக்காருல, யாரையா பேசுறா? அதத்தான் டிபிடி டிடிவி. பேசிட்டு இருக்காருலயா, பேச விடையா, நீ மட்டும் பேச வரல. சரி பேசுங்க டிடிவி. 0.7% விசிகால 8 சீட்டு, இவங்க 3 பேர்த்துக்கும் 5 சீட்டு, பிரேமலதாக்கு 10 சீட்டு, காங்கிரஸ்க்கு 28 சீட்டு. விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீங்க உட்கார்ந்து அத்தனை காலை பிடிச்சு அவ்வளவு தூரம் விட்டுட்டு இருந்தீங்க? விட்டுட்டு போக வேண்டியதானே? இல்ல சரி, பாயிண்ட் இஸ் சிம்பிள். சம்சீர் வந்து அவர் கட்சியை தூக்கிட்டு எங்க வேணா போட்டோம். ப்ரோ இது அவர் சும்மா விருப்பம். சம்சீர் என்னன்னா சம்சீர் சரி சரி உங்களோட தனிப்பட்ட ஓட் பர்சன்டேஜ் இங்க என்ன? பேசு, இங்க பேசு, நீ இங்க யாரு பேசு. பேசுறதே தெரியல. டிடிவினா எனக்கு என்ன தெரியும்? டிடிவின்னு யாரு? நான் ஐஎம்எல்காரன் பேசுறேன் சொல்றேன். என்ன எந்த ஐடின்னு சொல்லுங்கயா. ஐடி பேர் சொல்றதுக்கு பயமா? எந்த ஐடி? உனக்கு பேசவே தெரியலடா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மாவாது இருக்கா. பயமாங்கிற வார்த்தையை விட மாட்டேங்கானே. சரி அப்ப ஐடி பேரை சொன்னயா, யார் பேசுறான்னு தெரியல. எனக்கு விஜிலாண்டு, ஐடி பேர் கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏடா. ஐடி பேர் கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏடா, பேசுறா. மக்களே, ஆனா இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் மக்களே. இப்ப நீ 1 நான் 0 புரிஞ்சுக்குங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அகிலேஷ் ஆக்சுவலா உனக்கு கலாய்க்கவும் தெரியல, உனக்கு வந்து கலாய்க்கவும் தெரியல, கலாய்க்க ட்ரை பண்ணி மொக்கையும் வாங்குற. புரிஞ்சுக்கோடா. சரி விடு, அதான் சொல்றேன். நீங்க வின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ கன்ஸ்ட்ரக்டிவா பேசுவோம் பாலிடிக்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவா நான் கேட்ட கேள்வி பதில் சொல்றாப்பனா. யாரையா பேசுறது? கன்ஸ்ட்ரக்டிவா வந்து திமுக காரங்க கேக்குறது எல்லாரும் பேசுறீங்க, யார் பேச முடியலையா? எல்லாரும் பேசுறோம். நான் தாங்கய்யா பேசுறேன். என்னோட பேரு வந்து கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏங்கய்யா. நான் பேசலாமா? டேய் விஜிலாண்டி, விஜிலே அடுத்த முகூர்த்த நாள் எப்பன்னு பாரு. அடுத்த மாசம் 12 முகூர்த்த நாள் இருக்கு. 12 ஒப்பாரிகள் கேட்க போறோம். எனக்கு தெரிஞ்சு காலையில சாயந்தரம்ட்டு ஷிஃப்ட் போட்டு 24 ஒப்பாரி கேட்க போறோம். இல்ல இருக்கிறதுலே ஒருத்தர் சரி இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 30 வயசு கழிச்சு பொண்ணு கிடைக்காம அலைஞ்சு புரோக்கர் தாண்டி இதையும் காசை கொடுத்து கல்யாணம் பண்ணி ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி யாரையாவது பேசுறது காதுக்குள்ள குறை சத்தமாவது பேசுறாங்க. பேசிட்டு இருக்க கம்பெனி இப்படிதான் பேசிட்டு இருக்க. சத்தியமா பேசுறது புரியல. நீ ஏதாவது புரிஞ்சாலாவது ஏதாவது நீ கலாய்க்கலான்னு தெரிஞ்சா கூட நான் வருத்தப்படுவேன். நீ பேசுறதே புரியலையா சத்தியமா? சர்க்காசம் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க கம்பெனி போனா. விஜிலாண்டி நீயே சொல்லியா நான் சர்க்காசம்லாம் பண்ணல. நீ பேசுற சத்தியமா கேட்கல. விஜிலாண்டி உனக்கு இதோட இன்னொன்னு தெரியுமா? அகிலேஷ் வந்து ஒரு அணில். அகிலேஷ் அணில்ன்றதை தாண்டி அகிலேஷ பத்தி பல விஷயங்கள் தெரியும் எனக்கு, ஆனா வெளியே பேச முடியாது. பேர் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதே புதுசா இது நானே சொல்றேன். நானே விஜய் பண்ணா தான் இருந்தேன் ஒரு காலத்துல அப்படின்னு. ஏதோ புதுசா கண்டுபிடிக்கும். விஜிலாண்டிக்கு தெரியும். அம்பி மாதிரி பேசுறாங்க. கம்பெனி நீங்க என்ன அப்ப வந்து ஆதி அகிலேஷா? சம்சீர் உனக்கெல்லாம் எதுக்கே பொது சபையில பேச வர? உனக்கு குறைஞ்சபட்சம் நேர்மைன்னு உனக்கும் கிடையாது, உன் கட்சி தலைவனும் கிடையாது. அதுக்குதான் வந்தேன். இல்ல ஒரே நிமிஷம். இல்ல சம்சீர் நேர்மை பத்தி திமுக காரன் பேசுறான். கீழே இறங்கிதான் இப்ப திருப்பி அவன் மேல வருவான். அதுக்காக நான் பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவனுக்கு எலிவேஷன் சாங். ஏன்டா பயப்படுறீங்க? டிபிடி ப்ரோ நீங்க பேசுறது கொஞ்சம் லோவா கேக்குது திடீர்னு. விஜில ரெக்கார்ட் போட்டுருக்கானா? இல்லையே, வரலையே. அது பக் அடிக்குது போல. அவன் ரிமூவ்னு தான் காட்டுது. ஆனா அவன் வந்தோன்னு என்ன சொன்னா பாத்தீங்களா, நான் 150 MBPSல எனக்கு வைஃபை ஃபுல்லா இருக்குன்னா எனக்கு அப்பவே டவுட்டு. பைத்தியாரன் அகிலேஷ் வந்து லூசு கூட்டத்தனமா பேசியிருக்கான். கண்டு புண்டையா இருக்கு. அகிலேஷ் பாவே அவன் மாறி அகிலேஷ் பாவன். அவன் ஒரு இது அப்ராணி. அவனுக்கு பேசவும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டைலாக், நம்ம என்ன பார்த்து பயந்துட்டீங்களா, நான் பாசு தெரியுமா, வந்துட்டான்டா கால பேச போறது மேல ஏறணும்னு எல்லாம் மியூட் போயிருங்க. ஓகேவா? அவனுக்கு எலிவேஷன் சாங் கொடுக்குறேன். வந்துட்டானா? அக்செப்ட் பண்ண முடிஞ்சா? அக்செப்ட் பண்ண முடியல.
நான் ட்ரை பண்றேன். ப்ரோ என்ன நாய் குலைக்குது, வந்துருச்சு ஒரு வேலை. முக ஸ்டாலின் அமைதியாரு. முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் வெளியே போயிட்டு திருப்பி ரெக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ண முடியல. அகிலியஸ் அவங்க அக்கா இவங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பெட் வச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாம் இருக்காங்க. அகிலேஷ்க்கும் எனக்கும் மியூச்சுவலா ஒரு அக்கா இருக்காங்க. அக்செப்டே பண்ண முடியல. இவர் என்ன சம்சீர் ப்ரோ உங்களதான் மேல வந்தானே கேட்டா, நீங்க எதுக்கு பொதுவில் வந்து பேசுறேன்னு கேட்டு நீங்க என்ன அவங்க சப்போர்ட்டுக்கு ஆயிங்க? புரியல. வெளியே போயிட்டு வாடா அகிலேஷ். அதாவது எல்லாரும் வந்து மனிதர்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் அப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப கருணாநிதிங்க நீங்க விடுங்க ஐயா. அவராச்சும் பேசுவாரு, இவன் பேசவே மாட்டான். அவர் வந்து ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு 1967 இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு ஆரம்பிச்சு எங்கேயாவது போயிட்டு ஒரு முட்டு கொடுத்துட்டு போயிருவாரு. அது கூட பண்ணல. வந்ததுல இருந்து யார்ட்டையுமே பேசல. ஒரு சம்சீர் 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 மட்டும்தான். சம்சீர் தான் அவருக்கு இன்னைக்கு என்ன ஒரு லவ் பண்றாச்சு சம்சீர். இல்ல ஹெவியா வந்து அட்டாக் ஆயிருக்கான். சம்சீர் உங்களுக்கு ரெஸ்டா இருக்கும், உங்களை விடுங்கப்பா. வந்துட்டான் அகிலேஷ் அக்செப்ட் ஆயிடுச்சு ரெக்வெஸ்ட். ஓகே காலிடா நீங்க. இல்லடா அகிலேஷ் நீ வேற. அகிலேஷ் சம்சீர்ட்ட பேசிக்கோ. நீயாச்சும் சம்சீராச்சும் ரெண்டு பேரும் பேசிக்கீங்க. அபியூஸ் பண்ணி மார்க் பண்ணிருப்பீங்க. இருங்க அவன் உள்ள வந்திருக்கான், அவனுக்கு வரவேற்பு கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம ஸ்பேஸ்ல. ப்ரோ நீயே எப்படியே ஒரு 2 நிமிஷம் நீயே உனக்கு எலிவேஷன் கொடுத்து முடி. இருங்க அவனுக்கு நான் கொடுக்குறேன். தொடரும் அப்ப போறாண்டா போறாண்டா இப்ப போறாண்டா இங்க போறாண்டா போயிருக்காண்டா. அப்பா 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 everywhere அப்பா அப்பா சிட்டி அப்பா பண்ணி everywhere. I want to say ஐயோ நடுரோட்ல உட்காந்து சிரிச்சு உட்காந்துருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கருமண்டா இது? அப்பா பாட்டு இது. அப்பா பார்த்து அழுகுறாங்க. என்ன கலைக்காவா இது விஜயராண்டு? நைஸ் நைஸ். சரி ஓகே. என்ன ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறீங்கன்னு பார்த்தா ஏதாவது இந்த மாதிரி மறுபடியும் ஃபேன்ஸ் மாதிரி பேசுறீங்க. என்ன கன்ஸ்ட்ரக்ஷனா என்ன பேசுறீங்க? காலட்டி தள்ளிட்ட நீ என்ன பேசுறீங்க? வந்ததுல இருந்து ஒரு 4 வார்த்தை கன்ஸ்ட்ரக்டிவ் பயப்படுறியா சம்சீர். சொல்லு மறுபடியும் ஃபேன் மென்டாலிட்டில இருக்காதீங்க. ஏதாவதுப்பா கன்ஸ்ட்ரக்டிவா பேசுங்க. சரி கொள்கையை பத்தி பேசலாம் ப்ரோ. கொள்கையை சொல்லு. பேச மாட்டேன்டா, யாராவது பேசுறாங்கடா. பேசுறேன்டா. கொள்கை என்னன்னு சொல்லு முதல்ல. கொள்கை என்னன்னு முதல்ல சொல்லு, பேசலாம். எனக்கு இந்த தமிழ்நாட்டிலே கொள்கைன்னு அதிக தடவை பேசுறதே தெரியுமா? இந்த கம்யூனிஸ்ட்காரங்க தான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்குதான் சரி விடு. ஏன் நான் அதை சொல்லியா? நான் உங்களுக்கு தப்பு சொல்ல மாட்டேன். நீங்க வந்து ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றீங்க, அந்த கட்சிக்காக பேசுறீங்க. ஆனா இவங்க இருக்கா பாருங்கண்ணா, நேற்று வரைக்கும் ஒரு கட்சியில பேசுறீங்க. எல்லாத்தையும் அதுக்கு ஓப்பனா சொல்லுங்க. ஆமா வேணா சந்தர்ப்பம். அகிலேஷ் நீ வந்து சம்சீர் கிட்ட பேசணும்னு நினைச்சனா கொக்கி ஸ்பேஸ்ல போ, அங்க கூடி கும்மி அடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஜென் ஆல்பா டிவிக்கே, நீங்க ஜென் சி, நாங்க ஜென் ஆல்பா. ஸோ அதனால எங்க கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, உனக்கு ஏதாவது பதில்கள் தெரிய வேண்டியது தெரியாம இருந்தா, தாவேகா சார்பா இருந்தா கேளு. கண்டிப்பா எங்ககிட்ட பதில்கள் இருந்தா கொடுக்கப்படும். புரியுதா? சம்சீர்ன்றது வந்து என் காதுல வந்து வேற மாதிரி விடுது. அதனால எங்க கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, நீ சூஸ் பண்ணி யாராவது ஒருத்தர்கிட்ட பேசு. வெற்றி, மாரி, சுரேஷ், சாம், மைக்கேல், சதீஷ், யார்கிட்ட வேணா பேசு. நீயே சொல்ல. ஓகே சரி விடியா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம வந்து டிவிக்கு பத்தி பேசுவோம். நான் வந்துட்டே பேசுறேன் விஜயநாட்டு. இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கே வந்துருவோம்.
அது அது எப்படியா வந்து பொதுவெளியில இந்த மாதிரி வந்து போதைப் பொருளை பயன்படுத்திட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் உங்களை கடந்து போக முடியுது. ஒரு ஒரு பொதுமக்கள் ஏன்னா அது போதை பொருள் இல்ல. ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் நம்ம அதுதான் மனுஷங்க தானே. பிரச்சனை. அவரே விளக்கம் கொடுத்தாரு. கொடுக்குறதுக்கு நாங்களே திமுகவாடா? டேய் விளக்க கருணாநிதி நாங்க கொடுக்க முடியுமா சொல்லு? பாரியா ஏதாவது கேட்டா இந்த மாதிரி தான் பேசுறீங்க. இல்ல சரி ப்ரோ அகிலேஷ் ப்ரோ உங்களுக்குலாம் ஓட்டு போட்ட மக்கள் வந்து இப்படி கேட்டா ஏதாவது சொல்லுவீங்க போல. நான் உங்களுக்குலாம் ஓட்டு போட்டேன் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இப்ப அவர் பயன்படுத்துறது போதைப் பொருள் அப்படின்னு இப்ப உங்க வாதம் படியே வருவோமே. அப்படின்னா அப்ப அது என்ன நீங்க சொல்லுங்க ப்ரோ. அது என்ன பான்ஸ் பவுடரா? ஒரே நிமிஷம் இரியா பான்ஸ் பவுடர்லாம் மேயர் பிரியா தான் பேசுறீங்க. இல்ல இல்ல மைதா மாவு மைதா மாவு வந்து அது வந்து போதைப் பொருளா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க ஆட்சி இருக்கும்போது போதைப் பொருள் எல்லார் கையிலும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க. சோ வந்து அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்கு. ஓகே, திமுக ஆட்சியில போதைப் பொருள் வித்தாங்க. அத வந்து சரத்து வாங்கி அடிச்சாரா பேசுமா? இரியா பேசி அப்புறம் இருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஐபிஎல் ஸ்டேடியம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி போலீஸ் செக்ஸ் இருக்கும் உள்ள விடுறதுக்கு. அப்போ உங்க போலீஸும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதாவது வந்து உள்ள அவர் இருந்தது மேல இருந்த பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்ஃபுளுன்ஷியலான பீப்புள்ஸ் உட்காரக்கூடிய பாக்ஸ். அங்க போலீஸ் ரவுண்டிங்லயே தான் இருக்கும். நீங்க சொல்றது ஏதாவது கொஞ்சமா நியாயமா இருக்குங்க. போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்க கில்லி சரத்து எப்படி போய் டோப் அடிச்சாரு பாருங்க. அந்த மாதிரி நீங்க எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏங்க தப்புன்னு உங்களுக்கு தோண்டியா? அதாவது என்ன பவுடர்னே தெரியாம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இந்த ஏடிஎம் கார்டை வச்சு மெலிசா கோடாக்கி ஸ்டோரி போடுறாரு. அப்புறம் அதுக்கு அது என்ன போடுற நீங்க சொல்லுங்க. இருங்க, உங்க கணக்குப்படி வரும். அப்ப இன்னைக்கு எல்லாரும் வந்து உங்க சைட்ல இருந்து போராட்டம்ன்ற பேர்ல இதே மாதிரி போன் மேல பவுடரை வச்சு எல்லாரும் வந்து அதே மாதிரி கார்டை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன பவுடர் வச்சிருந்தாங்க? அதெல்லாம் விபூதி ப்ரோ. இல்ல எனக்கு புரியல. என்ன நீங்க என்ன கேள்வி கேட்டு லாக் பண்றீங்களா? ஏங்க கேவலமா இருக்கு. தப்புனா தப்புன்னு சொல்லி பழகலாம். இது எனக்கு புரியல. நீங்க ஏன் முட்டு கொடுக்குறீங்க அப்படி? ஐயா நான் முட்டே கொடுக்கல. ஒரே நிமிஷம் வெற்றி, நான் சொல்றேன். ஒரே நிமிஷம். அது ட்ரக் கிடையாது. அங்க பண்ண ஆக்ஷன் இருந்துட்டு அது தப்பு. ரெண்டாவது அந்த மேல போட்டிருந்தது தப்பு. அது எல்லாருமே இங்க பேசியாச்சு. அது அப்போசும் பண்ணியாச்சு. இப்ப என்ன வேணும் உனக்கு? பதில் சொல்ல. கட்சியில இருந்து நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு ஒரு இதுல போட்டிருந்தாங்க, பாத்திருந்தேன். ஓகேவா? ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஏங்க நீங்க தான் சொல்றீங்க அது ஒண்ணுமே இல்லைங்க, அவர் தப்பே பண்ணலங்க, அது வந்து குழந்தை மாத்திரன்றீங்க, அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறேன்றீங்க. எனக்கு புரியல, ஏன் முரண்பாடா பண்ணிட்டு இருக்கீங்க? தப்புன்னு சொல்லுங்க, அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுக்கிற? அந்த ஆக்ஷன் தப்பானது. அது வந்துட்டு பொதுவெளியில போட்டது தப்பு. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஐயோ நல்லா இருக்கே உங்க விளக்கம். இப்ப நீ எதுக்கு அந்த பக்கம் நில்லு இல்ல இந்த பக்கம் நில்லு, எதுக்கு நடுவுல நின்னுட்டு எனக்கு புரியல. நீங்க தான் முரண்பாடுன்னு மொத்த உருவமா பேசிட்டு இருக்கீங்க. தப்பே இல்லன்றீங்க, ஒண்ணுமே இல்லன்றீங்க. நாங்க நடவடிக்கை எடுப்போம். எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க? தப்பு இல்லனா? சேகர் பாபு தோத்துட்டாரு, இவர் அவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது. இருங்க ப்ரோ. இல்ல இப்போ வந்து உங்க வாதம் படிதான் நீங்க சொல்ற 2 விஷயத்த வந்து நீங்க தான் முரண்பாடா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பவுடர் என்ன பவுடர்னே தெரியாம யாராலையும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் பண்ண ஆக்ஷன் எப்படி பார்த்தாலும் தப்பு. ஒரு பொதுவெளியில இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இது, அது என்ன பவுடரா வேணா இருந்துட்டு போகுது, அது வந்து விபூதியா இருந்துட்டு போகுது, குளுக்கோஸா இருந்துட்டு போகுது, என்ன வேணாலும் பவுடரா இருந்துட்டு போகுது, சரியா? ஆனா இன்னைக்கு அவர் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் மேல வந்தாலும் எடுத்துதான் ஆகணும். அப்படி எடுக்காம இருக்கிறதுக்கு மேபி அது டிஎம்கே கவர்மெண்டா இருந்தா எடுக்காம இருக்கலாம். நீங்க எடுக்கிற அந்த நியூஸ் வந்து எத்தனை நாளுங்க ஆச்சு? எடுக்கணும்னா எப்பயும் எடுத்துக்கலாமேங்க. இத்தனை நாள் ஏங்க விஜய் பாபா வந்து பாவம் வச்சிருக்கீங்க? அதாவது இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. விசாரிக்காம இப்ப எடுத்து யாரு விசாரிக்கிறாரு? எனக்கு புரியல. யார் விசாரிக்கிறாங்கன்னு, யார் விசாரிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க நீங்க எதுவுமே வெளிப்படையா சொல்லவே மாட்டீங்களாங்க? நாங்களே அசியூம் பண்ணி நாங்களே வந்து ஓகே விசாரணை நடக்குது. அவர் வந்து ஏதோ ஒரு வந்து ரேண்டம் பர்சன் எக்ஸ் அண்ட் ஒய் இருந்தா கேள்வி கேட்கப்படுதுங்க. அவர் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அதுல ஒரு அமைச்சரவையில இருக்காரு. அவர் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. முதலமைச்சரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து ஈவென்ட் நடந்தது 2 years பேக், ஓகேவா? இப்போ 2 years பேக்கு இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ சொல்லுங்க. சரி, இப்போ வந்து இவங்க என்கொயரி பண்றாங்கன்னே வச்சுப்போம். இவங்க என்கொயரி பண்றாங்களா இல்லையே உங்களுக்கு தெரியாது, நீங்களே வந்துடுறீங்க. அவர் சொல்லுவோம் என்கொயரி பண்றது உளவுத்துறை என்கொயரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்துருச்சு. இன்னைக்கு சொல்லாமையா வந்துச்சு? சொல்லிதானே வந்துச்சு. ஒரு பேசிக்ஸே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அமைச்சரவையில இருக்க ஒருத்தரை வந்து அதே கவர்மெண்ட் வந்து அதே என்கொயரி பண்ணா எப்படி ஃபேரா இருக்கும்? அது நீங்க அட்லீஸ்ட் அவர் அமைச்சரவை ரிமூவ் பண்ணாதாங்க அந்த என்கொயரி ஃபேரா இருக்கும். கொளத்தூர்ல தோத்தவரை கூட்டுவா இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம். நீங்க ஜெயிக்கிறீங்க, நீங்க எல்லாம் இந்த போதை பொருளை வாங்கி. சரி, இப்போ நீங்க இருங்க. நீங்க போதை பொருள் எல்லாம் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நான் அதாவது வந்து
இப்ப தாவேக்கால நிறைய தப்பு பண்றாங்கன்னு எக்ஸ்போஸ் பண்றீங்க. அதுக்கு வந்து அவங்க நாங்க ஆக்ஷன் எடுத்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணல, கட்சியில நீங்களே இருந்து ஸ்டோரி எடுத்து போட்டுறீங்க ஸ்லிப் அடிச்சுட்டு. அவரை பேச போடல விடுடா. கட்சியில இருந்து ஆக்ஷன் எடுத்து அதை வந்து அவங்க வந்து கட்சியில இருந்து தூக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை உங்க கட்சியில எத்தனை பேர் ஊழல் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர்த்த நீங்க நீக்கி இருக்கீங்க? ஏவா வேணுமென இல்ல கம்ப்ளைண்ட் ஆச்சு. கதர் சட்டை எனக்கு புரியல. நீங்க என்ன கட்சியவே நீக்க சொல்லுவீங்க போல் இருக்க. இல்ல ஆமா, திமுக நீக்கித்தே ஆகணும். ஏவா வேணுமென ஒரு புகார் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அவர் நீக்கிட்டீங்க கட்சியில இருந்து. நீங்க இல்ல ரோடே போடாம ரோடு போட்டான்னு ஃப்ராடுத்தனம் பண்றவனுங்க எல்லாம் கட்சி நடத்துவானுங்க. என்ன பண்றது? அவர் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஏங்க உங்க கையில கிரிமினல் அஃபென்ஸ் ஆயிருக்கு. ஹலோ யார் பேச தராங்க? உங்க கையில தாங்க ஆட்சி இருக்கு, டிவிஎஸ் இருக்கு. நீங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் அதுக்குதான் தூக்கி உள்ள வைக்கிறோம், கவலைப்படாத. அதுதான் அது வந்து இப்ப நாங்க அதை விட்டு நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தீங்க, புரியல. அப்ப நீங்க எதுக்கு நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்களா? நடவடிக்கை முடிஞ்சா ஒரே நிமிஷம், நடவடிக்கை முடிஞ்சா எடுன்னு சொல்றீங்க. கேள்வி கேட்கறதுக்கு இருங்க, நடவடிக்கை முடிஞ்சா எடு அப்படின்னு சொல்றீங்க. சட்டமன்றத்துல அசம்பிளில பேசிட்டு வரீங்க. திருப்பி நடவடிக்கை எடுத்து அப்படின்னா என்ன, எங்களை வந்துட்டு மிரட்டி பாக்குறீங்களா, எங்களை இது பண்றீங்களா அப்படின்னு பயப்படுற. அங்க ஸ்டேஜ் இது தலைவர், அதாவது எங்களை முடிஞ்சா தொட்டுப்பார் அப்படிங்கிறான். வீட்டுக்கு போய் நின்னா ஃபேமிலியை வச்சுட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். எனக்கு புரியல. ஒண்ணு தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு அமைச்சர் வந்து ட்ரக் அடிக்கிற அப்படி அது தப்புன்னு கூட தப்புன்னு சொல்லியாச்சுடா. அப்ப உண்மையிலே ட்ரக்னு ஒத்துக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் வந்து அது ஒண்ணுமே டிரான்ஸ்போர்ட் நீங்க கிடுக்குப்பிடி கேள்வி கேக்குறேன்ட்டு எனக்கு பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க. அந்த ஆக்ஷன் தப்புன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அப்படியே பர்சனல் ஆபீஸ்ல இறங்கிட வேண்டியது. இது பர்சனல் ஆபீஸா? இப்ப என்னடா பண்ண நான் உன்ன? சரி பதில் சொல்லு. என்ன இவ்வளவு நேரம் சம்சீர பண்றது சொன்னோமா? இவ்வளவு நேரம் பைத்தியக்காரன் கூட பேசிட்டு இருந்தோம் நம்ம. இவ்வளவு நேரம் பேசிக்க நீங்க அபிஷியம் ஐயா போயிட்டாரு. அவர் ஓடி போயிட்டாரு. நான் தான் இருக்கேன் இந்த வாட்டி. நான் தான் இருக்கேன். அவன் தான் பர்சனல் பேசுனால, இதுதான் பர்சனல் பேச. அவனை மேல வந்து பேச சொல்லுங்க திரும்பி. அவன் வரமாட்டான், அவனை ஏத்துறது திருப்பி கஷ்டம். பர்சனல் பேசாமல பர்சனல் பேச தெரியல. நாய்க்கு பர்சனல் பேச இந்த கொடுத்துருக்கான். இறக்கிலாம் விடாதீங்க, இறக்கி விட்டு சரி. இல்ல மைக்கேல், அவர்கிட்ட நான் பேசணும், அவர் மேல ஏத்து சொல்லு. இறக்கி விட்டதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து போங்க. யாரோ ஒருத்தர் வந்து மூச்சை பிடிச்சி பதில் சொல்லிருந்தாரு. அவரே சொல்றாரு உங்களுக்கு மூச்சை பிடிச்சி பதில் சொல்றவங்க நீங்க தான் வந்து ஒன்டே பிடிச்சி துப்பாட்டா நைட் எல்லாம் ஏன் பேசுறீங்க? இல்ல ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப சிம்பிளா தான் சொன்னேன். அது ட்ரக்கா இல்லையா நீங்க முதல்ல எப்படி கண்டுபிடிப்பீங்கன்றத சொல்லுங்க. அப்ப அது என்ன நீங்க சொல்லுங்க. அது பாஸ்போர்ட்டா? தெரியாது. ஏடிஎம் கார்டை வச்சு லாங் லைன் போட்டு ஸ்னிப் அடிக்கிற மாதிரி பண்றான். மேல தக்லைட் பண்ணி போடுறான். சரி, இப்ப அதே தான் நானும் கேக்குறேன். இப்போ ஏங்க அவர் யாரோ ஒருத்தரா இருந்தா நமக்கு பதிலே நமக்கு வந்து ஓகே பண்ண போறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு பழக்கம் இருக்கோ? இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு உங்க இதுல எல்லாரும் வந்து அதே மாதிரி எல்லாரும் கார்டு வச்சு அதே மாதிரி லைன் வச்சு தான் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இதுதானே ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு. நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? ரீல்ஸ் எடுக்க மட்டும் தான் உங்களுக்கு விஷயம். நாங்க இப்ப என்கொயரி கொடுத்துட்டோம். இப்ப நீங்க போராட்டம்ன்ற பேர்ல என்ன என்கொயரி பண்றீங்க? அவர் இன்னும் அமைச்சரவை வச்சிருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? அமைச்சரவை வச்சு என்கொயரி பண்ணுவீங்க. இதே கதை எப்படி அமைச்சரவை வச்சு என்கொயரி பண்ணுவீங்க? நல்லா இருக்கே அவங்க என்கொயரி. அமைச்சரவை நீங்க என்ன உடனே எல்லாரும் அமைச்சரவையில இருந்து நீங்க தூக்கிட்டீங்களா? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எப்படி ஆட்சி பண்ணோம்? நீங்க எப்படி உத்தமர் செந்தில் பாலாஜி பத்தி கொஞ்சம் பேசுவோமா? உத்தமர் செந்தில் பாலாஜி பத்தி இதுக்கு அதாவது ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்குறதுக்கு நீங்க தான் சொல்றீங்க. நாங்க இதை வந்து ஆன்டி ட்ரக் கேம்பெயின் வந்து முன்னெடுக்கிறோம், ட்ரக் ஒழிக்கிறதுக்காக வந்து அரசாங்கம் ஒண்ணு. ஆனா உங்க அமைச்சரவையில ஒருத்தர் வந்து ட்ரக் வச்சு ஸ்னிப் பண்ணிருக்காரு. ஜாஃபர் சாதிக் பத்தி பேசுவோமா? ஜாஃபர் சாதிக் பத்தி பேசுவோமா? கட்டி அணைச்சு அவனை முத்தம் கொடுத்து போட்டோலாம் எடுத்து தெரிஞ்சுங்க. அதை பத்தி பேசுவோமா? ஒரே நிமிஷம். ஜாஃபர் சாதிக்கெல்லாம் கட்சி விட்டு ரிமூவ் பண்ணியாச்சுங்க, குற்றம் வந்து தெரிஞ்ச உடனே. நீங்க அமைச்சரவையில வச்சிருக்கீங்க, நீங்க எதுவும் பதிலே சொல்ல மாட்டீங்க. கொதிக்கிறீங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியா என்சிபில இருந்து எஃப்ஐஆர் போட்டு இங்க தூக்குவாங்க அமைச்சரவை. தமிழ்நாட்டுல உங்களால இன்னும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அவமானம் வரப்போதுன்னு தெரியல.
அமைச்சரவையில் இருக்கவங்க என்ன இழுத்துட்டு என்ன இருந்தாங்க. அமைச்சர் சரி அப்படின்னா தூக்க போறாங்க. ஆமா அப்படி திமுக தெரிஞ்சுச்சுன்னா தூக்க பண்ணாத போறாங்க. அவமானம் தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சி பண்ணிட போறானுங்க? தமிழ்நாட்டுக்கு அவமானம். நார்காட்டிக் பீரோல வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரிப்பா அப்ப அது எனக்கு பண்ணாங்க. நீங்க தான் கை கட்டி விளக்கம் அதாவது கொடுக்க போறீங்க. இவங்க அரெஸ்ட் பண்ண மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கை கட்டி 2000 விளக்கம் கோடி கொடுத்து பண்ணணும்னு கிடையாது. மெத்தபெட்டமைன் தமிழக வச்சிருப்பாங்க. மக்களுக்கு அது ரொம்ப அவமானம். அதான் சொல்றேன். ஒண்ணு உங்களை விட அவமானமா ஈவா வேலு இப்ப வந்து ஒரு அந்த கோடி ஊழல், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி ஈவா ஊழல், வேலு 2G ஸ்பெக்ட்ரம், அப்புறம் பொன்முடி பொன்முடியில இருந்து எத்தனையோ ஊழல் பொன்முடி பண்ணிட்டு உங்களால வராத அசிங்கமா இங்க வந்துற போது இது இன்னும் என்னன்னே தெரியாது. ஏன் நீங்க தான் ஏன்டா மாற்றம் பொன்முடி நாங்க வார்த்தை என்ன வார்த்தைடா அது? நாங்க அது தான் என்னன்னே ஊழல் கட்சி. தெரியாம நீங்க நீங்க வந்து என்ன கத்திட்டு சொல்றீங்கம்மா? இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண ஹலோ, முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? சரி நீங்க ஊழல் பொன்முடி கட்சியா? என்ன அதனால நாங்க வார்த்தையில கொஞ்சம் விட்ட? போதை பொருள் கட்சியா ஐயா இருந்துக்கிறோம். நீங்க ஊழல் கட்சி தான் ஒத்துக்கிறீங்களா? அப்ப இல்ல மாற்றம் வந்துருச்சுதான் ஓவர் நைட்ல மின்னல் முரளி மாதிரிலாம் ஆமா டக்குன்னு மாத்த அமைச்சரவை இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் வந்து கொஞ்ச இந்த மாதிரி நேரம் போதை பொருள் அமைதியா பழகிறது அமைச்சரவையில வந்து இருந்துட்டு போதை மாற்றம் பொருள் தான். தான் பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அது என்னது நீங்களே அப்ப அது சொல்லுங்க. என்னது நீங்க சொல்லுங்க. சரி சோறு அதை நான் சாப்பிட்டா யார் யா கேக்குறேன். நீங்க இவன்? சொல்லுங்க. அது ஐயோ என்னன்னு தலைவா சொல்லுங்க. ஏன் அதான் தெரியுதே உங்க லட்சணம் வந்து பள்ளி இருக்குது. ஆனா உங்களை தமிழ்நாடு ஐயா ஃபுல்லா தாண்டி பள்ளி தேனாரும் இருக்குது. போராட்டம்ன்ற பாலாரும் பேர்ல ஓடிட்டான் போன் மேல தமிழ்நாட்டுல. எல்லாரும் வந்து தமிழ்நாடு லைனா வச்சு மாத்த சொல்லிட்டு பவுடரை இருக்காங்க. போட்டு கோடு எடுத்தீங்களே அது சரியா என்னது அப்போ? ஆனா சரி ஒரு இன்னைக்கு போதை பொருள் அமைச்சருக்காக வந்து இப்படி ஐயோ பண்றீங்க எனக்கு ஊழல் புரியல. சரியா இன்னைக்கு போராட்டம் ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். அழகிரி பையன் எதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணான் அதை பத்தி பேசுவோமா? குடும்பத்துள்ளே ஏகப்பட்ட குழப்பத்தை வச்சுக்கின்னு அகிலேஷ் நீ எல்லாம் பேசலாமா? நைட் எல்லாம் குச்சி புட்டு பகல்ல கண்ணு தெரியாம மதியம் சட்டமன்றத்துல வந்து தூங்குறது யாருன்னு தெரியுமா? அதை பத்தி பேசுவோமா? சும்மா என்னத்துக்கோ ஏதோ பேசக்கூடாது அகிலேஷ். மியூட் போடாதயா, மியூட் எடுக்க முடியல. ஐயோ நீ பேசலாம் கான்ஸ்பிரசி தெரியா? நான் வந்து கண்ணு முன்னாடி இருக்க இதை வச்சு பேசுறேன். இப்ப என்ன நீ சொல்லுப்பா. கான்ஸ்பிரசி தியரி? நீங்க வந்து 4 கேஸ் வாங்கிட்டு உள்ள போறீங்க. என்ன கான்ஸ்பிரசி தியரி? கில்லி சரத் வந்து சேப்பாக்க ஸ்டேடியத்துல போயிட்டு ஏடிஎம் கார்டை வச்சு ஸ்னிப் இருக்காதா அவர் இல்லையா? ஸ்னிஃப் இழுத்த நீ மாதிரி இல்லன்னு வீடியோ சொல்லு, இல்ல. நான் ஸ்னிஃப் கீழே இழுத்த மாதிரி வீடியோவே இல்ல. அவர் வந்து அந்த மாதிரி பண்ண மாதிரி வீடியோ தான் இருக்கு. அந்த மாதிரி பண்ணன மாதிரி வீடியோ தான் வச்சு அரெஸ்ட் பண்ண அப்படின்னா அது என்னதையாப்பா? அது சொல்லுங்கய்யா, அதையாவது சொல்லி தொலைங்கய்யா. அது மாத்திரை என்னதையா அது? ஐடிவிங்க மாத்திரை என்ன குழந்தைக்கு இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பண்ணுச்சோ மாத்திரை. அதான் கில்லி சாரதும் மாத்திரையா? பண்ணாரு. ஆமா மாத்திரை. டிஎம்கே ஐடிவிங்க மாத்திரை இன்னைக்கு என்ன பண்ணுச்சோ மாத்திரையை வந்து அதேதான் குழந்தைக்கு கில்லி கொடுக்கும்போது சாரது ஏன் பண்ணாரு. தகலைஃப்னு போடுறீங்க? அது உலகத்துல சகஜமா எந்த அப்பனும் ஐயா தன்னோட இப்ப நான் குழந்தைக்கு கூட மாத்திரையை நான் கொடுக்கும்போது இருங்க தகலைஃப்னு போட நான் கூட தான் மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன். குளுக்கோஸ் அப்படி வச்சு நான் கூட தான் பண்ணிருப்பேன். அதுக்காக வந்து போதை பொருள்னு சொல்ற ஐயா முடியுமா? இல்ல அவர் மாத்திரை கொடுக்கறதுக்காக கிரவுண்டுக்கு போல மேட்ச் பார்க்க போனாரு தகலைஃப்னு போட்டாரு. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். பேசுங்க. அவர் போனாரு என்ன எதுக்கோ நீங்க தகலைஃப் முரண்படா போட்டாரு. பேசுறீங்க? அவரோட கேப்ஷனை தான் நீங்க இங்க வந்து அவர்தான் இது வந்து பண்ணிருக்க அவர்தான் முடியாது. குடும்பத்துல பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரையை வந்து நசுக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு ஆமா போச்சு. நீங்க என்னன்னா மாத்திரையை வந்து பாண்டே தலைவா பாண்டே மாதிரி நாளைக்கு வா கொஸ்டின் ஐயா கேக்குறது அகிலேஷா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க வந்ததுல இருந்து. போ முதல்ல ஒழுங்கா. அவ்வளவுதான். ப்ரோ ஆபீஸ்ல அகிலேஷ் இறங்கி ப்ரோ ஒண்ணு அதுல பாயிண்டா பேசணும். பைத்தியக்காரங்கிறது அபியூஸாடா? வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். இல்ல 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 அதாவது ஒண்ணு அவன் வந்து கருணாநிதி. சம்சீர் என்ன வேண்டியது? கௌதம் ஒரே நிமிஷம். பர்சனலா பேசலாம் நம்மளால ஆள் கிடையாது. நீங்க ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசினா பேசலாம், இல்லைன்னா இங்க தனியா ஃபேன் கன்ஸ்ட்ரக்டிவா எப்படி பண்ணுவீங்க. பேசி கன்ஸ்ட்ரக்டிவா என்ன கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரோ நீ பேச என்ன ப்ரோ சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்டிவா பேசுங்க? வந்ததுல இருந்து பேசுறதெல்லாம் சம்சீர் கௌதம் அப்புறம் இப்ப வெற்றி கில்லி சரத் நீங்க வெற்றி இருங்க டிபிடி பேசுறேன். ஐயா, அவர் பேர் அதான். எனக்கு கில்லி தரத்துன்னு தான் தெரியும். தோழர்களே சாரி நான் தான் மியூட் போட்டேன். கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது. டிபிடி சாரி ப்ரோ பேசுங்க. போயிட்டான். ஷப்பா என்ன மியூட் போட்டோன்னே போறான். அடப்பா ஓவர்லாப் பண்ணிட்டியடா. வந்து எதனா வாந்தி எடுக்க வேண்டியது, தோன்றத சொல்ல வேண்டியது, எவனா மேல அவ்வளவுதான். ஏறினா ஓடுற வேண்டியது. ஐயா ஏன் எக்ஸ்பிளைன் பவுச்சு? பண்ணா புரியவே மாட்டுது. இல்ல நீங்க வெற்றி நீங்க தான் உங்களுக்கு தான் ஒரு விஷயம் புரியல. நீங்க வந்து திமுக காரண்ட ஸ்பேஸ்ல பேசிருக்கீங்களா இல்லையா? இல்ல ப்ரோ ஆனா இந்த மாதிரி வந்து பேசிருக்கீங்களா? பண்ணும்போது போட்டு அடிக்கிறது கடைசியில நான் அப்ப கரெக்டா அதுதான் பேசும்போது அந்த இப்படி போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். அவனுக்குலாம் நீங்க பேசவே கூடாது. டிபிடி ஆமா பிரதர் அப்படிதான் நடிப்பு நாங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆ- பேசுறோம். போய் டிஎம்கே கூட ஐ- பேசி ஆமாண்டா அப்படிதாண்டா அடிப்போம். நீங்க 2023 கழட்டிட்டு இருந்தீங்களான்னு கேட்டிருக்கு. நீங்க சும்மா இல்ல ப்ரோ போயிட்டு ப்ரோ அது ஒண்ணு பான்ஸ் ஒண்ணு பவுடர் அந்த பவுடர் ஒரே ஒரு கேள்வி கேட்டு ப்ரோ ஒரு முடிச்சிருந்திருக்கலாம். தடவை இன்னைக்கு இத்தனை பேர் பண்ணாங்களே என்னையா அது பான்ஸ் போடுறான்னு கேட்டதுன்னா வாய மூட்டு ஓடி இருப்பாங்க. இல்லடா இன்னைக்கு இல்ல பண்ண ப்ரோ இப்ப பண்ண மாட்டேன்ட்டு அவனுங்களே ஏடிஎம் கார்டுல வச்சு நொறுக்குறானுங்க. ஏய் அதைத்தாண்டா அவனும் சொல்றான். இப்ப நீங்க இதைத்தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் போராட்டம் பண்ணி யாரா நீங்க அததான் ப்ரோ போராட்டம் நான் கேட்டேன். அது என்ன பவுடர்னு கேட்டா அதுல இன்னும் லாக் பண்றேன்னு கேட்டு போயிட்டாரு ப்ரோ. சார் கோவிந்த் வந்திருக்காரு. அவரு வந்து அண்ணாமலை சப்போர்ட்ரு. ப்ரோ ஒண்ணு சொல்றேன். நானு திமுக ஸ்பேஸ்ல நானும் சேமாவும் போனோம். ஒரு தடவை போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உங்களோட யார் இந்த ஸ்பேஸுக்கு கூப்பிட்டா நீ வரவே கூடாது எங்க ஸ்பேஸுக்கு அப்படின்னு சொல்லி யாரு மூஞ்சில கதர் அடிச்ச சண்டை மாதிரி நீங்க பேசி பேசுறீங்களா? ஆமா 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 மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா இப்ப யாருக்கு நாங்க அடுத்த டைம் போகாம விட்டுருங்க அவ்வளவுதான். இல்ல அதே மாதிரி இந்த டிஎம்கே காரங்க ஃபேஸ்க்கு வந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்,
ஏன்டா அவங்களை கூப்பிட்டு நீ தகாத வார்த்தை பேசுற, ஓவர் அபியூஸ் பண்ற, நீ ப்ரோ இது வந்து இந்த சோசியல் மீடியா அப்படிதான் ப்ரோ இயங்கும். நம்ம இது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பாருங்க, யாரையும் அதாவது நான்லாம் பேசுறத பார்த்து அபியூஸ் பண்றவங்க கூட அன்பா மாத்துவேன். அதனாலதான் அவனுங்க நான் ஸ்பேஸ் போட்டா வராங்க. இல்ல விஜிலாண்டி பண்ண விஜிலாண்டி வேலையினால வந்து தான் இப்ப யாருக்கும் இல்ல இல்ல டிஎம்கேஸ் ஒரு பேசினவங்களுக்கு சிலர்லாம் கிடைக்க மாட்டேது. இல்ல ஒரு சிலர்லாம் பேசினா வந்து அவனுக்கு பிடிக்கலன்னு பிளாக் பண்ணுவாங்க. இவனெல்லாம் பார்த்தா பேரை கேட்டாலே பிளாக் பண்ற குரூப் எல்லாம் பல பேர் இருக்கு. அதுதான் எனக்கே அப்பதான் ஒரு ஆச்சரியமா போயிருக்குன்னா பேருக்கே பிளாக் பண்ணி வச்சு அவன் பேசுறது கூட இல்லையடா, நீங்க எதுக்குடா இவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. அடிப்படை ஒரு தகவல 15 நாள் கழிச்சு ஆடி மாசம் வந்துருதான், அதுக்கப்புறம் ஒப்பாரி வைக்க முடியாது போல. ஐயோ என்னடா பண்ணுவாரு. இல்ல அதுல ஒரு இது லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. ஆடி மாசத்துல வந்து பிராமின்ஸ் வந்து மேரேஜ் வைப்பாங்கல்ல, அவங்க மேரேஜ் தான் நடக்கும். அந்த லூப் ஹோல் யூஸ் பண்ணி இது அது பண்றாங்க. அப்ப அது கொள்கை பிடிப்பு. சரி விடுங்க, எதுக்கு எடுத்துக்கிட்டு. உடனே கொள்கைக்குள்ள அகிலேஷ் போவாதீங்க. அவன் கொள்கைக்கும் அகிலேஷ் அவனுக்கு வந்துட்டான், அவன் குறுக்க யாரும் போவாதீங்கன்னா. சலா அகிலேஷ் வந்து தேவரத்னா ரைசா நடிக்காத. நான் போன பிறகு எப்படித்தானே கேங்கா சேர்ந்து அவனே இவனே கோத்தாங்கமான்னு பேசிருக்கீங்க. அப்படியே ஏய் அகிலேஷ் ஏண்டா டேய் அப்படிலாம் யாரும் அகிலேஷ் பேசல. ஒரு ப்ரோ வார்த்தை ஒரு சரி வார்த்தை சரி ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசணுமா? சரி நீதான் சரி இப்ப பேசுற. சரி சரி பேசலாம், நல்ல விஷயம் தான். வாழ ஏய் அகிலேஷ், போறானாலே நீ பர்சனல் ரொம்ப அபியூஸ்ங்கிறான். சந்தேக புத்தியில இருக்கடா அகிலேஷ். அது எப்பவுமே ரொம்ப நல்லதுக்கு இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அகிலேஷ் எனக்கெல்லாம் இல்ல இல்ல experience அகிலேஷ் உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்ல இனிமேல் தான் ஆகுமான்னு தெரியல. ஆனா உனக்கு ஒரு விஜய் ரசிகை தான்டா பொண்டாட்டிய இருக்கணும். அது நானே வந்து விஜய் நமக்கு ஃபேன் தான். இது என்ன அது ஏய் விஜய் ஃபேன் நீ தனி, விஜய் நம்ம வந்து fan. நம்மளோட நீ பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் அப்படி கிடையாது. நீ வந்து உனக்கு பொலிட்டிக்கலா ஒரு டிவி போட்டுதான்டா உனக்கு ஒரு நினைவுச்சோம் எனக்கு நாட்டம் போனதுக்கு. அங்க நீ அடி வாங்கணும்டா, கோவை சர்ல அடிக்கிற மாதிரி. அப்ப இருக்கு உனக்கு ஓடி வருது. பர்சனல் வேற பாருங்க, நம்மளுக்கு இருக்க பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வேறயா. அதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு எப்படிங்க என்ன இப்ப வந்து கில்லி சரத்துக்கு வந்து முட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டு மொத்தமா இறங்கிட்டீங்க போல ஒரு அஜெண்டாவோட. நாங்க ஏன் முட்டு கொடுக்கணும்? எதுக்கு முட்டு கொடுக்கணும்? எனக்கு என்ன தமையா வருத்தமா இருக்கு, ஒருத்தர் கூட வந்து ஆமாங்க தப்புங்க ஒரு நிமிஷம் இரு. சொல்லவே மாட்டேங்க. அப்பயே என்ன மொத்தமா ஒயிட் வாஷ் அடிச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. கில்லி சரத் என்ன பண்ணாரு எனக்கு தெளிவா சொல்லு. நீங்க உங்களுக்கு தெரியாத என்ன பண்ணாருன்னு தெரியல, நான் ஆன்லைன் வரல. சரி சரி, அப்ப நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க. நம்ம ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் நம்ம வந்து டிஸ்கஸே பண்ண முடியும். பேசிக் இன்ஃபர்மேஷன் கில்லி சரத் என்ன பண்றாருன்னு நாட்டோட நான் தெரிஞ்சுக்கணுமே. யாரா நீ? எனக்கு 200 ரூபாய் கரண்ட் பில் கம்மியா இருக்கு, அதை பார்க்கணும். கில்லி சரத்தை பார்த்துட்டு போனேன். உனக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? பேசிக் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று உதயநிதியும் ஸ்டாலினும் ஒவ்வொரு கல்யாணத்துல ஒப்பாரி வச்சுருக்கான். அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பர்சனல் அபியூஸ் பண்றேன்னா நான் வந்து ஆள் கிடையாது. எனக்கு புரியல. எனக்கு இது பர்சனல். அடே அப்பா ஒரு டிக்ஷனரி போட்டு கொடுத்துறா எப்பா, எது அபியூஸ் எது பர்சனல். அப்ப எதுதான் நம்ம பேசணும்? இப்ப வந்து எது பர்சனல்? இல்ல நான் வந்து எது பர்சனல் ஃபேமிலியை பத்தி, பொது வாழ்க்கையில் இல்லாதவங்களை பத்தி பேசினா பர்சனல். சரி, நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து சொல்லவே இல்லை. நீ பேசுறது போரா இருக்கான், என்டர்டெயின் பண்ணு. நீ வந்து சும்மா மைக்ல உட்காந்து போரா பேசினுக்கிறேன்னு கீழ இருந்து கம்ப்ளைண்ட் வருது. என்டர்டெயின் பண்ணா நீ வந்து எங்க புசி மாமாவை தான் கூப்பிடணும். அவர்தான் ஏதோ சேஸ் பண்ணுவாரு. இல்ல நாங்க புசி வந்து இப்போ அமைச்சரா இருக்காரா அகிலேஷ்? வேலை வெட்டி இல்லாம ஒருத்தர் மினி மில்டியா விளாண்டுக்கிறாராம். அவரு கூப்பிடலான்னு இருக்கும். பம்பர் லாட்டரி அடிச்சிருச்சு உங்களுக்கு. நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. அமைச்சர் ஜாலிதான் உங்களுக்கு. அமைச்சர் முதலமைச்சர்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்தா? நீங்க மட்டும் தான் இருக்கணுமா? நீங்க அமைச்சர் குறைஞ்சபட்சம் ஒரு இது வேணும். அதாவது கருணாநிதி ரத்த சொந்தங்களுக்கு மட்டும்தான் அமைச்சர் ஆகணும் போல, வேற யாரும் ஆகக்கூடாது. ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுங்கயா. நீங்க 10 பேர் இருக்கீங்க. ஆமா, நீ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கமோ ஓவர்லாப் பண்ணாத, அவனுக்கு டைம் கொடுக்குறோம். விஜிலாண்டி நீ கருணாநிதி ரத்த சொந்தங்களுக்கு அமைச்சரவை தரணும்னா 34 அமைச்சர் தான் தர முடியும். அங்க 40-50 தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க 34 அமைச்சர் தான் தர முடியும். நீங்க எத்தனாவது பிரச்சனை இருக்கு? இல்ல ஐயா, நான் என்ன கேக்குறேன்,
இப்ப கில்லி சரத் வந்து என்ன சமூக பணி ஆட்டினாரோ அவரை வந்து நீங்க வந்து உதயகடா என்ன சமூக பணி உதயநிதி ஆற்றினாரு? என்ன எனக்கு வாய்ப்பு சொல்லிட்டு மியூட் போடுறீங்க? இதுதான் உதயகடா என்ன பண்ணாரு சொல்லு. போடுறது யாரா மியூட் போடாதீங்கடா. மியூட் போடாதீங்க. உதயகடா என்ன பண்ணாரோ அதே தான் வந்துட்டு கில்லி சரத் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். யாராச்சும் மியூட் போட்டீங்கன்னா நான் திட்டுவேன்டா. கில்லி சரத் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு தாம்பரத்துல போய் கேளுங்க. டேய் யாரா நீங்க? டேய் உதயநிதி கம்முன்றான். அப்புறம் இதோட கேட்டா பர்சனல் அபியூஸ் பண்றீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க பர்சனல் அபியூஸ் தான் பண்ண போறேன், நான் வெளியே போயிடுறேன். எதுதான் பர்சனல் அபியூஸ் இல்ல உதயநிதிங்கிறது அபியூஸா? உதயநிதிங்கிறது அபியூஸா? சரி சரி வெப்பா விஜிலாண்ட் நீ இதுதான் ஆஸ்கர் அவார்டு உனக்கு தான். உள்ளவை ஏதோ இழுத்துட்டு வந்துதான்ப்பா பேசினு இருக்கான் அகிலேஷ். ஏதோ ஏதோ பண்ணிருக்கான். அது மட்டும் தெரியல. தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் இருக்க கூடாதா? அதே கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க ஆட்சி தான் ஏன் நடக்குது? அடிச்சுட்டு வந்துருக்கான். கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு? யாரு இழுத்தா? திமுக காரன் இல்லைங்க, அவன் வேறங்க. இருங்க, அவன் போக்கஸ்னு வேற ஐடி வச்சிருக்காங்க. என்னங்க நீங்க வேற. நீங்க வந்து கத்தி எடுத்து உடம்புல கோடு போட்டீங்கன்னா அதுல ரத்தமே கருப்பு கலர்ல ரத்தம் வரும். அந்த மாதிரி ஆளாங்க. சோறு கூட வந்து சவுப்பு பிளாக்ல சாப்பிடுறாங்க. வந்து அச்சலிஸ்தான் நல்ல குட் வாய்ப்பு கொடுங்க. நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. எரியா நீ பேசி கிழிச்சிருவீங்க. ஆறு பேர் பேசுறீங்க. நான் ஒருத்தன் தான் எனக்கு இல்ல நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து டிபிடி ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்துடலாம். இல்ல இப்ப அடுத்த டயலாக் வந்துட்டு என்ன பார்த்து பயப்படுறீங்களான்றோம். தயவு செய்து. சரி சரி ஓகே ஓகே தேங்க்யூ. இல்ல நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்க, ஒரு குறைஞ்சபட்சம் ஆறாமன்றது வேணும். தப்புனா தப்புன்னு ஒத்துங்க. அதை ஏன் உங்களுக்கு வந்து நீங்க இப்படி மூடி மறைச்சு அதைய வச்சு அண்டை கொடுக்குறீங்க? கேட்டா வந்து அதை அவர் பண்ண 2 நிமிஷம் சொன்னா 30 செகண்ட்ஸ் டைம் தர மாட்டேங்கிறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், மறுபடியும் அறத்துல இருந்து ஆரம்பிக்கூடாது. எங்க விட்டியோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கீங்க, நீங்க வந்து நீங்களே சொல்றீங்க அவர் பண்ண தப்பு இல்லைங்க, அவர் வந்து குழந்தைக்கு வந்து மாத்திரையை தான் கொடுத்தாரு அப்படின்றீங்க. அப்புறம் நீங்களே நடவடிக்கை எடுப்போம்னு கட்சியில இருந்து சோர்ஸ் சொல்லிருக்குன்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. நீங்க என்னதான் பண்றீங்க? என்னதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணீங்க? நீங்க என்ன உனக்கு எல்லாம் எவ்வளவு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண புரியாது இல்ல? இரியா இப்ப வந்து நான் வந்து ஆக்சுவலிஸ்னு ஒரு ஐடி, நான் யாரோ ஒருத்தவன். நீங்க வந்து என்னைய வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம், அபியூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க தப்பே பண்ணலாம். கில்லி சரத்து வந்து மகா உத்தமரு சாமியார் அப்படி என்ன வேணா பண்ணலாம். ஆனா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி இது பண்றதுக்கு மக்கள் பாத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு நான் தக்க பதிலா வந்து நீங்களே வாங்கிப்பீங்க. அப்ப புரியும். ஓகே அப்ப தரும்போது பாக்கலாம். பேசி முடிச்சிட்டீங்க. முடிச்சேன் பேசேன். இப்ப நீ இவ்வளவு நேரம் சொன்னது அது நாங்க எங்களுக்கு தெரியாது. அந்த நியூஸே தெரியாது. அடுத்த கொஸ்டின்கள் எனக்கு என்னன்னே தெரியும். யார் கில்லி சரத் என்னையா பண்ணாரு? டிபிடி ப்ரோ சாப்பிட்டீங்களா? ஏங்க அவர் குழந்தைக்கு மருந்து கொடுத்தாங்க. புறாக்கறி சாப்பிட்டேன். புறாக்கறியா? சரி. அவர் இவ்வளவு பெரிய பிரச்சனையா எடுத்து வந்து பேசிட்டு இருக்காரு. ஏங்க நீங்க குழந்தைக்கு மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டீங்களாங்க? யாருங்க நீங்க? குழந்தைக்கு மருந்து கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா ஐயா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது வேஸ்ட். நான் இப்பதான் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மாறுவோம் மாற்றுவோம். ஆனா இங்க நீங்க மாறவே கூடாது. கொஞ்சம் கம்மி பாத்துக்கி. அடுத்த கொஸ்டின். அவன் திமுக கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளவு இதா பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம எதுக்கு? ஆமாங்க மருந்து தான் கொடுத்தாருங்க. என்னங்க ஐயா கோவிந்த் இங்க பாருங்க, இங்க ஒரு 7 பேர் ஒரு சிங்கோட இருக்கும். நீங்க நான் சிங்கா போயிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வாய்ப்பு வரும்போது நீ கண்டிப்பா யார் நம்ம ஏச்சஸ் பாண்டி நீ இப்போ சொல்றேன். இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் லிசனர்ல ஏச்சஸ் யாருன்னு தெரியாது. கிட்னி திருட்ட கிட்னி முறைகேடுன்னு சொன்ன பெரிய மனுஷன் அவன் போயிட்டு போயிருப்பான். அதுதான் நீ ஏன்டா இப்படி பண்றான்? நீ ஒரு நம்ம ஆள் யாரும் தெரியாது. கிட்னி திருடன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு அமைச்சர் சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உனக்கு வந்து இப்ப யூகேல வந்து காலையிலயா எப்படி? எனக்கு நைட்டு டைம் உனக்கு 8 மணி.
நீ நல்லா 8 இப்பதான் மணி தின்னுட்டு வந்திருப்ப, இல்ல போய் பொறுமையா சாப்பிட்டா போதாவும். 12:15க்கு மூஞ்சி எல்லாம் நாளைக்கு வேலையை வச்சுட்டு உட்காந்து முடிச்சு பேசிட்டு இருக்காங்க. வேலை குழப்பில்லை எங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். என்ன நீங்க சரி. அவன் போயிட்டான், அகிலேஷ் போயிட்டான். அவன் போயிட்டான். நீ பேசு, அக்கி நீ பேசுறதா நான் அக்கி இருங்க, அவரே வந்து இப்ப ஒரு கேள்வி கொடுப்பாரு. அகிலா இல்லடா விஜயநாட்டி. இப்போ ஒரு சில இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன வேண்டாம் அதே ஸ்பேஸ்ல பேசுறோம் வேணாம். இப்ப ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு வேணாம் அது என்ன பேசணும் கோவிந்த் வாங்க உள்ள வாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இந்தியாவிலேயே எங்க இருக்கீங்க? நான் இங்கதாங்க, நான் கோயம்புத்தூருங்க எங்க ஊரு. என்ன எல்லாம் பிபிடி எல்லாம் வராங்க. நான் பேசுறவன் யாராச்சும் ஒருத்தருட்டு தான் நீங்க எந்த ஊருன்னு கேட்பேன். கேட்கறவன் எல்லாம் கோயம்புத்தூர். புரியல, கரெக்டா என்ன கேட்டிருக்கலாம், எல்மான் சோ கேட்டிருக்கலாம். இல்லைங்க ஒண்ணுமலைங்க. பாத்துருங்க. என்ன ஆடு ஓடிடுச்சு, வரமாட்டாங்க. அவன் நடுவுல போய் இழுத்துட்டு வரான். லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஜிலாண்டி கொஞ்சம் கரெக்டா பேசு. ஐ மீன் அவன் வேற ஏதோ ஒர்க்ல சொல்றேன் நானு. ஒர்க்ல பிரேக்கை இழுத்துட்டு வரான் அப்படின்னு. அக்கி நல்ல பையன். அக்கிலேயே நல்ல பையன் அவன். வருவான். விஜிலண்டி ஒரே டைலாக் எவ்வளவு நேரம் பாத்தியா? கிட்னி முறைக்குதுன்னு சொன்னவரு நீ போராடினாரு பாத்தியா? பார்த்தேன். ஓ, போராட்டத்துக்கு வந்துட்டு அவங்க இருக்காங்க பாரு, அவ்வளவு ஜாலியா வந்துட்டான். வந்துட்டு என்னையா இல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும்னா பேசலாங்க. அதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் சரி ஓகே. அது இல்ல நான் போன உடனே அசிங்கமா திட்டினீங்க தானே. சொல்லுங்க. ஓகே, எங்க பாரு, உனக்கு வந்துட்டு வார்னிங் கொடுத்துறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவான், நீ ட்ரிகர் ஆகாத. ஓகேவா? இந்த எஸ்கேலாம் தெரியும் என்னன்னு தெரியல. அன்னைக்கு ஒன்னா எனக்கு நல்லாதான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு அபியூஸ் பண்ணிட்டு போயிட்டான். திடீர்னு அவன் திமுக உங்க ஆள்கிட்ட எல்லாம் பேசுங்க. விஜிலாண்டு, டெவில் எல்லாம் ஏதோ பக்கா இருக்கு. வெளியே போடு. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அகிலேஷ், பிளாஷ், டெவில் எல்லாம் மேல உட்காந்துருந்தாங்க மைக்ல. டெவில் அமைதியா இருக்கும்போது பிளாஷ் என்ன பண்ணா, 2-3 வாட்டி அசிங்கமா பேசினே இருந்தான். பிளாஷ் டெவில் சொன்னான், இந்த மாதிரி பேசாதடா, நானும் பேசுவேன் தெரியும்ல. டெவில் டென்ஷனா 4 வார்த்தை தான் கேட்டான் பிளாஷ. அதுக்கப்புறம் பிளாஷ் அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா அமைதியாவே இருந்தான், பேசவே இல்லை. அகிலேஷ் வந்துட்டான், ரீசார்ஜ் ஆயிட்டு வந்துட்டான். அகிலேஷ் என்ன அடிக்கடி ஏதோ ஷார்ட் பிரேக் எடுக்கிற? அதனால இது ஏதோ ஒரு மாதிரி யூஏ அது நீ அன்இன்ஸ்டால் பண்ணி பழைய இதுலயே வா. இந்த புது அப்டேட் நல்லா இல்ல. நான் அன்இன்ஸ்டால் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணா, மறுபடியும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஐபோன் வச்சிருக்கியா இல்ல ஆண்ட்ராய்டா? ஆண்ட்ராய்டு தான். ஐபோன் வாங்குற அளவு இன்னும் வசதி வரல. அது இன்னும் 20 daysல இதாயிரும், அதுக்கப்புறம் கட் ஆயிரும். ஏன் உங்க அண்ணன் ஆட்சியில வந்து எங்களுக்குலாம் ஐபோன் கொடுக்க சொன்னியா? சத்தியமா நீ எனக்கு ஐபோன் கொடுத்தனா 2029 உங்களுக்கு தான் ஓட்டு போடுறான். அப்போ உனக்கு கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது, காசு கொடுத்தா கொலைப்ப. சம்சீரே காசு கொடுத்தா போவான். நான் என்ன பெரிய கொள்கை நியாயம் நேர்மை பேசுறேன். எவன் அப்படி சொன்னான்? சம்சீரே கொள்கை பூரா பேசிட்டு 2 பொட்டி கொடுத்தா போயிடுறான். சம்சீருக்கும் நான் கேக்குறேன், சம்சி பண்றதா நீ பண்ணுவியா?
அவன் வந்து மூச்சை பிடிச்சிட்டு கம்யூனிசம், ஏஞ்சல்ஸ், தாஸ் கேபிட்டல். நீதாயே இப்ப தனி நான் அவன்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், அப்படி திமுக இல்லாத தாவைகள் என்னையா பார்த்தோம்னா, கத்தி படத்துல எங்க அண்ணன் கம்யூனிசம் சொல்லி தந்திருக்கல, நீங்க என்னடா சொல்லி தந்தீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது. சரி நீ அங்கேயே கேட்கவே இல்லை, என்னத்தையாவது கதை விடாத. சரி அதை விடுங்க. வந்ததுல இருந்து பாக்குறேன் சம்சீரை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேற, கேட்டா சம்சீர்ன்ற, அப்படி இல்ல சரத்துன்ற. ஒண்ணு என்னதான் பதில் சொன்னாலும் கடைசியில வந்து நீங்க சொன்னதான் நியாயம் போயிடுறீங்க. நீங்க வந்து ஒரு லிசனிங் கேப்பபிலிட்டி உங்ககிட்ட என்ன பண்றது? உன்னை பேச பேச விட்டு இத்தனை நேரம் நாங்க கேட்டிருக்கோம், எங்களுக்கு லிசனிங் கேப்பபிலிட்டி இல்லையா? நாங்க எங்க அண்ணன் படம் பேச விடுறது இல்லையா? நான் பேசுறத கொஞ்சம் உள்வாங்கிட்டா நீ பதில் சொல்லலாம். அப்படி அச்சிரிசு, நீ வந்து வயலின் மாதிரி பாடிட்டே பேசுற, என்ன எத்தனை எப்ப நிறுத்துற எப்ப ஆரம்பிக்கிறன்னு யாருக்கு தெரியும்? ஒரு புல் ஸ்டாப் நீ வைக்கிறேன்னு சொல்லு பாப்போம். நீ ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ரெக்கார்டிங் மட்டும் எடுத்து நீயே கேளு. பாட ஆரம்பிச்சிரு. சாரி கமா பாதா நீசன் பாடு. அவ்வளவுதான், பாடிட்டே இருக்க வேண்டியது. சரி ஓகே, நீங்க என்ன ஜாலியா இருக்கீங்க இருங்க. அதாவது பாலிடிக்ஸ் பேசுங்க. பாலிடிக்ஸ் தான் பேசலாம். அகிலேஷ் பேசு, பாலிடிக்ஸ் பேசு. திராவிட கொள்கைக்கும் திமுகக்கும் என்ன சம்பந்தம்? திராவிட கொள்கையை நீங்க எப்படி அடாப்ட் பண்ணீங்க? ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் சொல்லும் போதே திராவிட இருங்க அகிலேஷ் முடிச்சுங்க. அகிமா ஒரு நிமிஷம் இருமா, நான் பேசணும். நம்ம கொள்கை டிபேட்டே பண்ணலாம். நம்ம அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் எது வேணா டிபேட் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லும் போதே திராவிடர் கொள்கை பெரியார் கொள்கையில இருந்து தடமாட்டீங்கன்னு நான் சொல்றேன். அங்கேயே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? ஏவானா இருக்கிறதே தமிழ்நாட்டிலேயே சொகுசான கட்சி உங்க கட்சி தான். யார எடுத்துக்கிட்டாலும் பதில் சொல்லுவான். நீ நினைச்சு நீ வந்து பெரியார அம்பேத்கரை 12 மணிக்கு கேட்டு இருக்க, அவன் அவ்வளவுதான், அவன் அடுத்ததுக்கு போயிடுவான். அவனுக்கு அவ்வளவுதான், இதெல்லாம் வேக்கான டாபிக். என்ன சம்பந்தம் இருக்கு எனக்கு புரியல. அவரு கேள்வி கேட்டாரு, அதுல இருந்து எப்படி டைவர்ட் ஆகி போறதுன்னு அடுத்து வேற டாபிக் போயிட்டாப்ல. இல்ல யார் வேணா கேள்வி கேட்கலாங்க. இப்ப கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட முதுக நான் பாக்கணும்ல. ஐயா நீ வயலின் மாதிரி பேசிட்டே தான் இருக்க, கொஞ்சம் பதில் பேச முடியா மத்தவங்கள? நீங்க என்ன கொள்கையை பத்தி பேசுற அளவுக்கு சத்தியமா உங்கள்கிட்ட கொள்கையை பத்தி பேசுற அளவுக்கு போலாம். விஜிலாண்டி பிளஸ் விசஸ் நீ போலாமா? பேசுவாங்க ரெண்டு பேரும், நாங்க அமைதியா கேக்குறோம், பேசு. நான் பேசுறேன் தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணி. இந்த கொள்கை நீ தப்புப்பா, சமூக நீதி பார்வை உங்ககிட்ட சரியில்லை, சாதிய பத்திய புரிதல் இல்ல, மதத்தை பத்தின புரிதல் இல்ல அப்படின்றது எனக்கு எதை மொழிய பத்தின புரிதல் இல்ல. இந்த மாநில நம்ம எதை பத்தி பேசலாம்? மாநில உரிமை பத்திய புரிதல் இல்ல. எனக்கு இந்த எக்கனாமிக் ரிலேட்டடா அது கொஞ்சம் டவுன் தான், கொஞ்சம் மக்கு. அந்த ஜிடிபி, அந்த இண்டஸ்ட்ரி, அந்த ஜோன் வந்துட்டும் எனக்கு தெரியாது. நானே ஒத்துக்கிறேன், எனக்கு அந்த கொஞ்சம் அது வராது. மற்றபடி இந்த சமூக பிரச்சனை, அந்த மாநில உரிமை, தேசியம், தமிழ் தேசியம், திராவிடம், அதுல எதுல வேணா நம்ம எந்த டாபிக் வேணா நீ சூஸ் பண்ணி, இதுல நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், இந்த டாபிக்ல நான் டிபேட் பண்றேன் வா அப்படின்னு பேசலாம். வா பெரியாரை டிபேட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், அம்பேத்கர் எதை வேணா டிபேட் பண்ணலாம். வா நீ ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணு, நான் வரேன். அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அவர் பதில் சொல்லிட்டாப்புல, உனக்கு விருப்பமான டாபிக் அவர்கிட்ட பேசி என்ன டவுட் இருக்க கேளு, நாங்க எல்லாரும் கேட்கறோம். நீ என்ன பேசுற, அவர் என்ன பேசுறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்லையா இல்ல விஜயில வரல. என்னையா பேசுனீங்களா? வெளியில் போயிட்டியா? சாரியா கேட்கல, நீங்க மறுபடியும் சொல்லு அப்படின்னா. சின்ன வேலையா இல்ல, நெட் கிடைக்கல, ரீசார்ஜ் முடிஞ்சு, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. இல்ல உங்க அண்ணா ஆக்சுவலா கொசு கிடைக்குது, ஓட மாஸ்டர் வருஷத்துல பாலாறு ஓடிச்சு ஊர்ல, சொல்ல மாட்டேன். இது பறந்துச்சா எல்லாம் புறாவா பறந்துகிட்டு இருந்துச்சா நைட்ல? சரி நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், எங்களை வந்து தோக்கடிச்சாங்க, உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. டாபிக் டைவர்ட் பண்ண கூடாது, டாபிக் டைவர்ட் பண்ண கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில், அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, அந்த பேஜுக்கு திரும்ப வரணும். என்ன டிஸ்கஷன்? எனக்கா கேள்வி? நான் அதான் சொன்னேன் அகிலேஷ், திரும்பவும் சொல்றேன்,
எந்த கொள்கையை பத்தி வேணா பேசலாம். எனக்கு வந்து இந்த பொருளாதாரம் நான் இந்த சொல்லிட்டேன் வருவாய் அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன். அதுல எனக்கு பெருசா நான் அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டேன் எங்கேயும். இந்த சமூக பிரச்சனை, மொழி பிரச்சனை, மாநில உரிமை, இந்திய ஒன்றியத்தோட ஆதிக்கம் தமிழ்நாட்டு மேல, தமிழர்கள் மேல அப்படின்னு எதை பத்தி வேணா பேசலாம். அம்பேத்கர், பெரியாரு, யார பத்தி வேணா பேசலாம். அன்னை சத்தியவாணி முத்துக்கிட்ட இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஏங்க கொத்தடிமையில போறாங்க. இருங்க கோவிந்த் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, பேசட்டும். பேச விட்டு பாக்கலாம். இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, அவருக்கான பேசுறதுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். பேசுறாங்க பேசு அகிலேஷ், நீயே ஒரு டாபிக் எடு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல ஹெல்த்தி கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன் தான் வச்சுப்போம். நான் எனக்கு தெரியலன்னா நீ சொல்லி கொடு, உனக்கு தெரியலன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் இதுல தவறு இருக்கு அகிலேஷ் அப்படின்னு. ஹெல்த்தி டிஸ்கஷன் பண்ணுவோம். பேக் அடிக்கிற வேலைதான் இருக்க கூடாது. நீ பேசு, நான் அதுல கண்டுபிடிச்சு என்ன ஸ்பெல்லிங் எனக்கு படிக்கலையா? அது பேரா கில்லி சரத்து மாணவனா இருப்பான் போல, இறக்கி விடுங்க. வாய்ஸே அப்படிதான், உடனே வரக்கூடாது. அப்படி பார்த்தா உங்களை எல்லாம் போதையில சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது என்ன புது உருட்டா இருக்கு. உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே இதுதான். திமுக கூப்பில உட்காந்துருக்கு காரணமே தான். ஒரே நிமிஷம் அகிலேஷ், நீ டீசென்ட்டா வா, நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா நீ பேசலாம். நான் கன்ஸ்ட்ரக்டிவா பேச தயாரா இருக்கேன். எந்த டாபிக்ல, என்ன சப்ஜெக்ட்ல? ரிசர்வேஷன் பத்தி பேசுவோமா? எனக்கு இங்க பேரல்ல பிங் வந்துட்டு இருக்கையா? இல்ல ரிசர்வேஷன் பத்தி பேசுவோமா? இப்ப பிசிஎம்ல வேற பிரச்சனை இருக்குன்றாங்க, அதை பத்தி பேசுவோமா? நீ பேச, நான் கேட்டுட்டு பதில் சொல்றேன். நீ தானே திராவிட கொள்கை என்னதான் படிச்சீங்க நீங்க இவ்வளவு நாள்? அதை பத்தி பேசினாலும் இவன் தான் கலாச்சார புரியல எனக்கு. யோசிக்கவே தேவையில்ல, நீயே கலாய்க்கிறதுக்கு வாய்ஸ் எவ்வளவு மரியாதையா உனக்கிட்ட. வெற்றி பெற ஒரே நிமிஷம், எவ்வளவு மரியாதையா உன்னை மேல ஏத்தி நீ என்ன பேச, ஒரே நிமிஷம், நீ என்ன வேணாலும் பேசு, நாங்களும் பதில் கொடுக்குறோம். மாற்று கருத்து இருந்தா பேசலாம். எவ்வளவு டீசென்டா விஜிலாண்டி பேசினாப்புல. நீ எதனா மறுத்து பேசலாம், இல்ல எதனா சொல்லலாம். பேக் அடிக்கிற பத்தியா? இல்ல தெரியாதுன்னு ஒத்துக்க, இல்ல கீழே இறங்கி போறேன்னு சொல்லு. அடிக்கிறீங்க. ஐயோ, மோசமா பேச தெரியாமலாம் இல்ல சரியா. உங்க டிஎம்கே ஆயிட்டுவீங்க மாதிரியோ இல்ல உங்க ஸ்பேஸ் மாதிரி இது கிடையாது சரியா. நான் அங்க பேசினவன் தான். சும்மா இந்த இங்க வேற காக்கா வந்துச்சு வடைய தூட்டி பிடிச்சுங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சரி விஜயநாடி, நான் சீரியஸாவே சொல்றேன், எனக்கு சின்ன வேலை இருக்கு. இவனா இதை கேஷுவலா பேசினா பேசலாம். இல்ல கேஷுவலா பேசுறதுக்கு வேலை இல்ல. இறக்கி கொடு ப்ரோ, இறக்கி கொடு ப்ரோ. அவனே இங்க இரியா, கேஷுவலா பேசும்போது வேலை இல்ல. நாசுக்கா போறேங்கிறப்பல இறக்கி கொடு. எதுக்கு பாவம் அந்த பாவத்தை கெஞ்சுறத பாத்துக்கிட்டு இறக்கி கொடு. பேசுறதுக்கு உனக்கு டிபேட் விஜிலாண்டி ஏன் நைட்ல தாலி கேக்குறேன்? பொண்ணடா நீ, புரியலடா உனக்கெல்லாம் தாலி விட்டானா ஐயா. ப்ரோ நீ தான் ப்ரோ இங்க இருக்கல பெரிய பையன், என்ன விட்டுரு ப்ரோ. நீ கேஷுவலா பேசியா? ஃபோக்கஸ், நீ கேஷுவலா பேசியா? என்னையா பேசிற போற? சரி கேஷுவலா போயிடலாம். இந்த பொது புத்தியில இருந்து அரசியல் பேசுவாங்கல்ல, நீ இப்போ சொல்றல வெறும் பவுடரை பார்த்துட்டு அது போதை அந்த மாதிரி. அப்போ இப்போ போதை கலாச்சாரத்தை பத்தி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் புரியுதா? இப்ப அதுதான் டாபிக். கேஷுவலா எல்லாருமே பேசலாம். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் போதை இல்ல அகிலேஷ், அதுதான் சொல்ல வரேன், முடிச்சிடுறேன். இப்ப பாரு, கேஷுவலானா இப்ப தமிழ்நாட்டுல எவனை கேட்டாலும் சொல்லுவான், ஐயோ போதை அங்க போறது, இங்க கஞ்சி அடிக்கிறான், இங்க அதை யூஸ் பண்றான்னு ஒரு மாதிரி பொது பூச்சில இருந்து ஈஸியா பேசிடலாம். இப்ப இந்த போதை பொருள் உள்ள வருது இல்ல தமிழ்நாட்டுல, அதை கட்டுப்படுத்தணும். அதை எப்படி கட்டுப்படுத்துறது? யார் நினைச்சா அதை தடுத்து நிறுத்த முடியும்? கொஞ்சம் இன்டெப்தா இப்ப பேசி புரிய வைக்கணும்ல. இப்ப இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல போதை வந்து பயங்கர இதுவா இருக்குன்ட்டு. அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப உனக்கு தெரியும்ல, இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் தெரியும் எப்படி போதை பொருளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. அது மாதிரி உனக்கு ஒரு பாயிண்ட் தெரியும்ல. இப்ப அதுதான் டிஸ்கஷன். கேஷுவலா சொல்ல அகிலேஷ் ஆர்மி, உங்ககிட்ட இருந்து ஆர்மி நீ ஒரு பாயிண்ட் சொல்லு, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அப்படியே எல்லாரும் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். முதல்ல நீங்க வந்து பவர்ல இருந்துட்டு நீங்க எடுத்து ட்ரக் கன்சியூம் பண்ணாம இருந்தாலே போதும். அதுதான் இப்போ அதான் கேஷுவலா பேச கூட உனக்கு தெரியல ஒரு போதை கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கணும். நீங்க பவர்ல இருக்கும் போது நீங்க வந்து ட்ரக் வந்து என்கரேஜ் பண்ணீங்கன்னா நீ எங்க வேலை செய்யற? நீ எங்க வேலை செய்யற?
ஐயா சாமி உங்ககிட்ட பேசுறாரு அறிவு இல்ல கேஷுவல் யாரையும் அது கேஷுவல் ஸ்பெல்லிங் பேசுறேன் தெரியுமா ப்ரோ? கேஷுவல் ஸ்பெல்லிங் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சரி விடு bro, தெரியாது அவர் எங்கேயா வேலை செஞ்சுட்டு போட்டோம். எஸ்கே உங்ககிட்ட ஏதாவது பேசினா உன்னை நான் இது பண்றேன்னு சொல்றான், மார்க் பண்றேன்னு விஜிலாண்டே சொல்றான். என்னை விட்டுறியா? என்ன bro? இது அகிலேஷ், இப்ப நானே சரி ஆரம்பிக்கிறேன். இங்க பாரு, நானே ஆரம்பிக்கிறேன். இங்க கஞ்சா வந்து ஜீரோ கல்டிவேஷன் அப்படின்னு போன வாட்டியே வந்து மாசு சொல்லிட்டாரு. ஜீரோ கல்டிவேஷன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுள்ள வருது. தமிழ்நாட்டுள்ள எப்படி வருது? பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வரலாம், இல்ல போர்ட் மூலியமா வரலாம். இப்ப போர்ட் மூலியம் வருதுன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. வெறும் கஞ்சா மட்டும் நம்ம சொல்ல முடியாது, பல விதமான ட்ரக்ஸ் வருது. அந்த பவுட்ரு, அந்த என்னென்ன நிறைய இருக்குல்ல, எனக்கு பேர்லாம் தெரியல. இது எல்லாமே வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்தோ வெவ்வேறு நாடுகள்ல இருந்தோ இல்லீகலா போர்ட் மூலியமா வந்து அது மூலியமா எல்லா ஸ்டேட்டுகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இப்போ இங்க போர்ட்லயே அதை தடுக்கலாம். இப்போ போர்ட்ல ஒரு பெரிய பாக்ஸா வரும். அந்த ஒரு பெரிய பாக்ஸ் தமிழ்நாட்டுல வரும்போதோ 1,00,000 பாக்ஸா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நம்ம ஒரே பாக்ஸா ஈஸியா பிடிச்சிடலாம், பட் 1,00,000 பாக்ஸ் ஆகும்போது ஈஸியா பிடிக்க முடியாது. புரியுதா? நீ ஒரு இடத்துல, அதான் சிங்கம் சூர்யா படத்துல அந்த இடத்துல ஸ்டார்டிங் இனிஷியல் பாயிண்ட்லயே பிடிச்சிட்டனா ஈஸியா பிடிச்சிடலாம். தமிழ்நாடு உள்ள வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆனோன்னு பிடிக்க முடியாது. ஸோ இதை போர்ட்லயே பிடிக்கணும். அப்போ நார்காட்டிக்ஸ் ஹெல்ப்போட, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப்போட நம்ம ட்ரக்ஸை என்ட்ரன்ஸ்லேயே கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு மூவா இருக்கும். என்ன அகிலேஷ் சொல்றது? கன் கல்ச்சரை பார்டர்லயே பிளாக் பண்ணுவாரு அந்த மாதிரிங்களா? அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பார்டர்லயே பிளாக் பண்ணலாம். அவன் ஏதோ பதில் சொல்றான்னு பாப்போம். முதல்ல இருந்து கேஷுவலுங்க போறான் அவன். இதை தாண்டி என்னையா கேஷுவல்? ஏதோ பதில் சொல்லி விஜில் ப்ரோ, இப்ப அவர் என்ன சொல்லுவார், நானே சொல்லிடுறேன். நீங்க முதல்ல சரத்து அடிச்சார்ல, அத வந்து நீங்க தடுத்து இன்டெலெக்சுவல் கேள்வி எல்லாம் அவன்கிட்ட போய் கேட்டா இருங்க, அவரு சரி விடுங்க, அவர் பேசட்டும் பதில் சொல்லட்டும். அவர் கேஷுவலா ஒரு பதில் சொல்ல பேசு ப்ரோ. நீ ஸ்பேஸ்லயே இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துல இது ஆயிட்டு திருப்பி ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. பேசு ப்ரோ. இல்ல அதுதான் அகிலேஷ், நான் சொன்னது புரிஞ்சுதுல. இப்போ எப்படி அதை நான் சொன்ன பாயிண்ட் ஓகேவா? இல்ல ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ண உங்ககிட்ட வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? தமிழ்நாடு உள்ள வராம அதை கட்டுப்படுத்துறது. கேட்கலையே. அவர் பேசுறட்டும், பேசுற வரைக்கும் வேற யாரும் பேசுங்க. ஃபோக்கஸ் பேசியா? இல்ல நீ சொன்னால வேல்யூ பாயிண்ட் தான். நீ வந்து என்ன சொல்ற, பார்டர்ல வந்து சர்வேலன்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்ற. அதான் அவர் சொல்லிட்டாரு. அடுத்து மேல டேய், நீ என் வாய்ஸ் நீ மிமிக்ரி பண்றியடா தம்பி. அச்சிலிசா உன் வாய்ஸ் கேவலமா இருக்குடா. அவனை இறக்கி விட்டுறியா? அப்புறம் நான் ஏதாவது சொன்னா நீ அவனை மார்க் பண்றேன்னு சொல்லி என்னை வந்து இது பேசி முடிக்கிட்டோம். தயவு செய்து பேசி, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ பேசு, நாங்க எல்லாரும் பொறுமையா கேக்குறோம். நீங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் பார்டர் ட்ரக் டிராபிக்லாம் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கோஆபரேஷன் இல்லாம நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அரெஸ்டே பண்ண முடியாது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து கோஸ்டல் கார்டு இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேனே, நீ அவங்களோட இது இல்லாம கோஆபரேஷன் இல்லாம நீங்க எதுவுமே பண்ணவே முடியாது. நீங்க இதுக்கு வந்து அதான் நான் சொல்லிட்டேன்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவியோட தான் பண்ண முடியும். வேற ஏதாவது நீ சொல்லு. இப்ப 45 days ஆயிருக்கு விஜிலாண்ட். இப்ப நீங்க அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க? அதானே இப்ப பேச்சு. நீங்க ட்ரக் மேரத்தான் நான் பேசிட்டா, அசம்பிளில ராஜ்மோகன் சொன்னாரு. ஒரே நிமிஷம். அசம்பிளில ராஜ்மோகன் சொன்னாரு 600 some பீப்புள்ஸ் வந்துட்டு கைது பண்ணிருக்காங்க. 10 கோடி கிட்டக்க உள்ள போதைப் பொருள் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. மதிப்பான போதைப் பொருள் இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் போய் பாத்துட்டு வச்சு இல்ல. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர்கிட்ட. 5 வருஷத்துல நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ஸ்டெப்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சரியான கேள்வி. நாங்க 45 நாள் இவ்வளவு பண்ணிருக்கோம். நீங்க சொல்லுங்க. இல்ல ட்ரக்க பத்தினா உங்களோட பேசிக், இப்போ நான் வந்து விஜிலன்டி அளவுக்குலாம் நான் போல. ட்ரக்க பத்தினா உங்களோட பேசிக்கான புரிதல் என்ன? இப்போ வந்து நீங்க அந்த கிராஸ் பார்டர் இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. இப்போ வாட் ஸ்டெப்ஸ் டிட் டிஎம்கே கவர்மெண்ட் டேக் டு ஸ்டாப் ட்ரக்ஸ்? அதாவது ட்ரக்ஸை தடுக்கிறத கூட விட்டுருவோம். நான் ட்ரக்ஸை தடுக்கிறது கூட போல, அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதெல்லாம் விட்டுருவோம். இது வந்து மக்கள் மத்தியில போய் சேராத அளவுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தீங்க? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. போதும். ரேஷன் கடையில கொடுத்தோம். பேசிட்டோம். நான் வேற கேட்கணும் அவளா இருக்கேன். போன் சுவிட்ச் ஆகிட்ட போகுது. நான் கேட்டு போனேன். தயவு செய்து வாயத்தோட அகிலேஷ், நீ பேசுவா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் பேசுறான்னு தெரியல எனக்கு வந்து.
சரி தலைவா, எதனா இப்போ பேசு தலைவா, நீ சும்மானு நான் என்ன சொல்லுன்னா, இப்ப வந்து நாங்க எது சொன்னாலும் நீங்க வந்து நீங்க பண்ணது சும்மா இந்த சரியில்லைன்னு தான் சொல்ல வடகடவுள் போறீங்க. கேட்ட கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். நாங்க எது சொன்னாலும் அது நான் சொன்னாலும் என்ன சொல்லக்கூடாது. கேக்குறேன், நாங்க நாங்க எது சொன்னாலும் நீங்க சரியில்லைன்னா இந்த ஸ்டாஃபர்ஸ் அதிகம் அந்த மாதிரி தான் சொல்ல அப்ப போறீங்க. ஒத்துக்கிறியா? அதுக்கு அது தப்புன்னு ஒத்துக்கிறியா? அப்ப நீ நாங்க சொல்ற அலிகேஷன் கரெக்ட்னு ஒத்துக்கிறியா நீ? நான் அவசரமா கேடியா. எதுவும் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க வா, நினைச்ச மாதிரி வந்து இப்பதான் கரெக்டா வலிக்கு வர வா. 45 நாள்ல நீ நினைச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ப்ரொசீஜர்னு வந்தியா வலிக்கு? இல்லையா 5 வருஷத்துக்கு ப்ரொசீஜர் எப்பா தேவை. சாமி டேய், எப்பா 45 உங்ககிட்ட நான் பேசுறது 45 இரியா 45 நாளைக்கு என்னையா வேணும் உனக்கு? நீங்க திரும்பி என்னை விட்டுரு. டேய் தம்பி 45 நீ நாளைக்கு வந்துட்டு பேசினாலே என்ன பயப்படுறான் procedure? அவன். ஒரு குழந்தை பயப்படதான் செய்வான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிங்கான் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ஓரமா போய் காமெடி பண்ணாத. பெரிய பசங்க ப்ரோ வந்து சரி, இப்ப நீ யார் பண்ற நான் காமெடியை கேட்டது விடவா யார் இவ்வளவு பதில் நேரம் சொல்லுங்க. அமைதியா இருக்கும்? ஐயோ, உதயநிதி ஸ்டாலின போதில்லடா முன்னாடி. அவன் வந்து இந்த தெய்வ திருமகள் வர அவிலாஞ்சி கிருஷ்ணாவே பண்ணிட்டு இருக்கான். அவன் வேணுக்குனே பண்றானா இந்த நேச்சரா அந்த சரி சரி, நீ மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் பேசு. நீ டைவர்ட் ஆகாத. கேட்ட கேள்விக்கு பதில் பேசு. நீங்க வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான் நான் கேக்குறது. இப்போ ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நீ பதில் கேள்வி கேக்குற? இதுதான் திராவிட மாடல், கருணாநிதி மாடல். கரெக்டாடா? தெரியாம கருணாநிதி விஜிலாண்டி ப்ரோ ஒன்னே சொல்லணும் ப்ரோ. அந்த பேர் மேலே ஏத்தி விட்டு எங்க தாலியா இருக்கிற பத்தியா நீ? இல்ல கருணாநிதின்னு சொல்றதுனால சாரி எல்லாம் கேட்க மாட்டாடா தம்பி. அச்சிலிஸ் தானே ஸ்பெல்லிங் என்ன தெரியலடா தம்பி. எனக்கு கருணாநிதி ஸ்கூல்ல நான் படிக்கல. கருணாநிதி ஸ்கூல்ல படிக்கலடா தம்பி. உதயண்ணா தம்பிங்கிற மாதிரி இருக்கவங்களோட பையன் தெரியாம மேல ஏத்தி விட்ட நீ. நம்ம தாலியா இருக்கிற புள்ள விஜிலாண்டி ஏதோ மென்டலி ரிட்டர்டான என்ன அடிச்சிருக்கானு கூட தெரியலடா. ஒரு மாதிரியாவே வரான். சரிடா. உலகம்ன்ற ஏய் அகிலேஷ், ஒருத்தர் பர்சனலா போக கூடாது, தப்பு அது. புரியுதா? நீ கூட தான் ஒரு மாதிரி வந்ததுல இருந்து ஒரே லூப்ல மாட்டினு இருக்க. நீ எதை இழுத்துட்டு வந்த நான் கேட்கவா? அது நல்லா இருக்காதுல்ல. அவன் ஏதாவது பேசுறானா, உனக்கு அவன் கூட பேச பிடிக்கலன்னா நீ சொல்லு, அவன் கூட எனக்கு பேச பிடிக்கல, அவன் பேச மாட்டான் அவன் கூட. அதை விட்டு நீ அதை மார்க் பண்ற மாதிரி பண்ணனா அது நல்லா இருக்காது. அப்புறம் கோணவாயை வச்சுன்னு பேசுறதெல்லாம் நான் மார்க் பண்ணுவேன். நடா தம்பி, வயசாகுது உனக்கு. என்ன வார்த்தை பேசுற? எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாம இருக்கா? வந்து சும்மா ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க நீ. விஜிலாண்டி நான் சத்தியமா சொல்லிட்டேன் அவன்கிட்ட. நீ சொன்னதான் சொன்னேன். எப்ப பேசல விட்டுருவோம். நீ தான் சொன்னா விஜிலாண்டி உடனே நான் விக்டிம் கார்டு எடுத்துறான், நான் வந்து உன்னை மார்க் பண்றேன்னு. அவன் கேட்கவே முடியல. நீ அவன்கிட்ட சொல்லலாம் வாழ்தான்டா அவன். இல்லடா நீ என்னடா அப்பா ஒருவேளை அப்பா வந்துட்டு வாட் டு சே லைக் விடு அவன் இருக்கும் பேசாத விடு. இல்ல ஒரே விஷயம், ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வெளியே போயிடுறேன். அவனுக்கு இந்த அகிலேஷ் நீ பேசுறதுக்குள்ள 5 ஏரோப்ளைன் போயிடுச்சு கிராஸ் ஆகி. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நீ எதனா சொல்லுவேன்னு. ஸ்டாலின் வந்துட்டு கருணாநிதி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஓகேவா? உதயநிதி வந்துட்டு ஸ்டாலின் தான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போற? புரியல எனக்கு. உங்க 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 பரம்பரை எதை நோக்கி போகுது? எந்த வாட் டு சே லைக் எதை நோக்கி போகுதுன்னு புரியலடா தம்பி. அழு போ, ஓகே? அழுதுனே இருங்க, நாங்க சிரிச்சுனே இருப்போம். உதவி பண்ணுங்க, இந்த சூப் டாக மேலே ஏத்துங்க. கடைசி வரைக்கும் பதில் சொல்லாம எஸ் ஆகுறது இவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். ஏதோ பேசி வைக்கல இறங்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் விஜிலாண்டி கேட்டதுக்கு பதில் வரல. நல்லா இருக்கு, இதெல்லாம் கத்துக்கணும் போல. திமுக காரன்ட்ட வேற என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் கிடையாது. 2 கில்லி சரத்து என்ன பண்ணாரு? அது வந்தவா எதுவுமே பேச மாட்டான் அகிலேஷ். கில்லி சரத்து இல்ல சாட்ட பேசுற மாதிரி தளபதி 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 அந்த கடிகாரம் சுத்துற மாதிரி இங்க இந்த கடிகாரம் வந்து கில்லி சரத்து. ப்ரோ சம்சீர் இருக்கும்போது பாத்துருக்கணும். அதுதான் பண்ணு. சம்சீரை விட்டு வெள்ளி யாருக்கிட்டையும் பேசல. ஒரு சம்சீர் மட்டும்தான் அவருக்கு. அவர் பேசுவாரு கேட்கலாம் தான் ப்ரோ வந்தேன். காலி பிரச்சனை, சிக்னல் ஒண்ணும் கிடைக்கல, உள்ள வர முடியல. சூப் டாக் வர மாட்டாரு, படுத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி சார் நான் பேச மாட்டேன். எனக்கு ஒரு 3 மணி மட்டும் எனக்கு இன்னைக்கு முழிச்ச வச்சுடு, ஓகே? நீத்தா ஜெயிச்சுட்டேன், ஓகே? நான் தோத்துட்டேன், எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, ஓகே? ஒரு 3 மணி மட்டும் என்ன முழிக்க வச்சுடு, ஓகே? நீங்க உட்காந்துறியா? நீ பேசுற வச்சு க்ளோஸ் பண்றேன் கொஞ்ச நேரத்துல ஸ்பேஸ். நீங்க என்ன உட்காந்து 3 மணி வரைக்கும் முழிச்சுன்னு இருக்குது? சூப் டாக் வந்துட்டாரு. யாரு சூப் டாக கூப்பிட்டாரு? சூப் டாக் வந்துட்டாரு. யார் கூப்பிட்டீங்க? விஜிலாண்டி சொல்லுங்க. இல்ல உங்களை யாரோ கூப்பிட்டாங்க இங்க. சூப் டாக் யாருன்னு தெரியல. அருண் கூப்பிட்டாருன்னா, நீ அருணா வெற்றியான்னு தெரியல, யாரோ கூப்பிட்டாங்க 2 பேர்ல.
சொல்லுங்க. ட்ரக்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்றது? தடை பண்றதை தாண்டி கண்ட்ரோல் எப்படி பண்றது? கண்ட்ரோல்லாம் அதான் டாபிக். நாம அன்னைக்கு நீங்க தான் இருந்தீங்க. நாம அன்னைக்கு பேசணுமே. இருந்த நானும் இருந்தேன். கண்ட்ரோல் பண்றதுல இல்ல அது அந்த இப்போ மேக்சிமம் ஆஃப் இப்போ கல்டிவேஷன் தமிழ்நாட்டுல இல்ல. அது வந்து மாசு சொல்லிட்டாரு. அது ஒரு வகையில ஜீரோ கல்டிவேஷன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஒரு 1 or 2% கல்டிவேஷன் இருக்கும். பட் மேக்சிமம் கல்டிவேஷன் இங்க சென்னைன்ற மாதிரி தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா நியர்பை ஸ்டேட்ஸ்ல இருந்து வருது, பக்கத்து ஸ்டேட்ஸ்ல இருந்தோ இல்ல வேற எல்லா பெரிய பெரிய பார்டர்ல இருந்து வருங்க, உங்களுக்கு ஈஸியா வருங்க. ஓகேவா? நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க அன்னைக்கு ஏதோ இந்த சொன்னீங்க இல்லையா, அந்த குட்காலாம் வந்து விழுந்துருச்சுன்னீங்க இல்லையா? ஓகேவா? அதுவும் எல்லா பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இல்லங்க, அதெல்லாம் மூடிட்டாங்கங்க. இந்த பசங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, பாக்குறீங்களா இல்லையா? கர்நாடகால வந்து குட்கா பேன் இப்போ. ஓகேங்களா? இல்ல பேண்டு எல்லா இடத்துலயும் இருக்குது. ஓகேங்களா? பேண்டு எல்லா இடத்துலயும் இருக்குது. என்ன ஆனா பிளாக் மார்க்கெட்ல இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஒண்ணு இல்ல, ஒயின் ஷாப் பக்கத்துல போய் நீங்க போனீங்கன்னாவே ஓகேவா, நீங்க தெரிஞ்சிடலாம் இது இருக்குதா இல்லையான்னு. ஓகேவா? ஒயின் ஷாப் பக்கத்துல போய் கேக்குறாங்க எப்படி ஒழிக்கன்னு. இது ஒழிக்கலாம் முடியாதுங்க. ஒரு நிமிஷம். இப்ப என்ன வந்து இங்க வந்துட்டு இந்த குட்கா பொருளை வந்து நீங்க பேன் பண்ண, இந்த கடை எல்லாம் வச்சுருவாங்க தொழிலாளி, இந்த கடை ஷாப் யாரெல்லாம் வச்சு அவங்கள போய் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதெல்லாம் ஒழிக்க கூடாதுன்னு இங்க கர்நாடகால. என் புள்ளு எனக்கு அதான் கேட்டேன். ஆனா நான் பாடிகை கட்டಬೇಕಲ್ಲ, நான் ಹೆಂಗ್ ಕಟ್ಟಕ್ಕಾಗುತ್ತೆ, ಜೀವನ ಹೆಂಗ್ ನಡ್ಸಕ್ಕಾಗತ್ತೆன்றாங்க. இப்ப இதே வந்து ஒரு பெரிய ஆளு கம்பெனி வச்சு பிராண்ட் போட்டு ஒரு பாக்கெட்ல வித்தா விக்கும்ல, லைசன்ஸ் வாங்கி சிகரெட் மாதிரி விக்கலாம்ல. நீங்க இதை ஒழிக்கலாம் முடியாதுங்க, இதுக்கு நிறைய மார்க்கெட் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஒழிச்சுட்டா என்ன பண்ணலாம்? நீங்க ஒழிங்க பாப்போம். இது 50-20 வருஷமா சொல்லிருக்காங்க ஐயா, இதை ஒழிக்க முடியாது. ஓகேங்களா? நீங்க ஒழிச்சுட்டா என்ன பண்ணலாம்? சந்தோஷம் தான். நீங்க ஒழிச்சுட்டா சந்தோஷம் தான். பண்ணல, நான் 5 வருஷத்துல பண்ணிட்டாங்க. 5 வருஷம் இல்ல பண்ணிடுச்சு. இல்ல கிடையாது, ஒழிக்கவும் முடியாது. ஓகேங்களா? ஏன்னா 20 வருஷமா இல்ல 20 வருஷமா கொண்டு வந்து தொலைச்சிட்டீங்க. யாரு ஒழிக்குது? யார் கொண்டு வந்து தொலைச்சா? திமுக தான். வேற யாரு கொண்டு வந்தாங்க? நீ இப்ப இந்த கூல் லிப் ஹன்ஸ் கணேஷ் எல்லாம் வந்து எவ்வளவு வருஷமா இருக்குது? இல்ல அந்த கட்சி கொண்டு வர்றீங்க. அவன் ஸ்னூப் டாக் கரெக்டா பேசுங்க, கரெக்டா சொல்லுங்க. அவன் கல்டிவேஷன் வந்து ஜீரோ கல்டிவேஷன் எல்லாம் நடக்காது ப்ரோ, அது வாய்ப்பே இல்ல. ஓகே, நீங்க அதாவது இவரு என்னமோ திமுக தான் 5. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப லாஸ்ட் 5 வருஷமா தான் வந்து இந்த குட்காலாம் இருக்குதா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். உங்க வீட்டுல சொந்தக்காரங்களே யாராவது இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. லாஸ்ட் 5 வருஷத்துலதான் ஸ்கூல் பசங்க எல்லாம் அந்த கூலி போட்டு சுத்துற அந்த பிராக்டிஸ் வந்திருக்குது. அப்படி சொல்ல முடியும். யாருங்க சொல்றா? யாரு சொல்றா? இது 15 வருஷமா 15-20 வருஷமா இருக்கு. 15 இருங்க. போலீஸ் நினைச்சா ஒழிக்கலாம். போலீஸ் வந்து எல்லாம் கமிஷன் கொடுக்குறாங்க, எல்லா போலீஸும் ஒழிக்கலாம். அவ்வளவுதான். போலீஸ் எல்லாருமே கமிஷன் வாங்குறாங்க, மாசம் வந்து கடைக்காரங்க போய் கொடுக்குறாங்க. அத இப்ப விஜய் வந்து கட்டுப்படுத்திட்டானா அசால்ட்டா ஒழிச்சிடலாம். அது எப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? ரொம்ப இல்ல, ஒரு ஏரியா வந்து திருடி யார் பண்ணுவாங்க, திருட்டு எல்லாமே போலீஸுக்கு தெரியும். ஆனா போலீஸ் வந்து பிடிக்காத விடுவான். ஏன்னு சொல்லுங்க, அவனுக்கு அதனாலதான் லாபம். ஓகே, சிம்பிள். ஓகே, இட்ஸ் நாட் கோ டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். ஓகே, நாட் ஒன்லி போலீஸ், அங்க இருக்கிற எல்லா ஏரியா கவுன்சிலர் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கடையில ஓட்டுறாங்கன்னு. ஓகேவா? இந்த கடையில விக்கிறாங்கன்னு தெரியும், எப்படி பேக் பண்ணி குடுக்குறாங்கன்னு தெரியும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப முன்னாடி இல்ல இப்ப கவுன்சிலர் வந்து முன்னாடி சம்பர்க்க கவுன்சிலரா இருப்பாங்க. இப்ப எல்லாமே ஐயா நீங்க மாத்தினா ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா? முடியாதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். அடிக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஐயா நீங்க ஒரு போராடுறீங்க. இன்னைக்கு எதுக்குங்க சேகர் பாபு போராடினாரு? எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? நீங்களும் போராடுறாரு. இல்ல நீங்க அது ஒரு விழிப்புணர்வு தான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா கட்சியிலுமே எல்லா டைம்லயுமே எல்லாத்துக்கும் போராடுவாங்க. அது ஒரு விழிப்புணர்வு தான். ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒருத்தன் போய் வாங்குறவன் சேகர் பாபு எல்லாம் போராடணும்னு சொன்னா நானே சிரிச்சிடுவேன்.
சேகர் பாபுல இன்னைக்கு போராடினாரு அவரு, கரெக்டா சொல்லு. யாரு என்ன கேக்குறீங்களா? உங்களுக்கு இப்ப யாரு இப்ப முட்டு கொடுத்தாங்க சேகர் பாபுக்கு? இல்லையே, இல்ல யாரோ போராடினாலும் சொன்னாங்க. எல்லாரும் போராடுவாங்கன்னு தான் சொன்னேன். உங்க கட்சியிலுமே போராடுவாங்க, மது விலக்குக்காக இல்ல போராடுவாங்க. இன்னைக்கு சேகர் பாபு வந்துட்டு போராடினாரா? கரெக்டா சொல்லுங்க. அது எனக்கு தெரியலையே. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே. நான் வந்து பொதுவான அதுதாங்க உங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு போய் ஒரு இடத்துல என்ன பண்ணீங்க? என் கட்சிக்காரன்னு ஏங்க சொல்றீங்க? நான் அந்த கட்சிக்காரனா? நீங்க தாங்க இந்த கட்சிக்காரன். நான் அந்த நீங்க கட்சிக்காரன். யார் நீங்க சார்பாக இங்க வந்து கேக்குறீங்க? அப்புறம் நான் பொதுவா ஏங்க நான் எல்லா கட்சிக்காரன் சார்பா தான் நான் சொல்றேன். ஓகேவா? எல்லா கட்சிக்காரன் சார்பா தான் சொல்றேன். ஓகேவா? அன்னைக்கு சரிங்க விஜயாண்டி சரிங்க இருக்கும்போது அது எல்லாருமே இல்ல அதுதான் இப்ப இந்த செயின் இருக்குல்ல அத வந்து விஜய் பிரேக் பண்றாருன்னு வைங்க. ஏன்னா அவருக்கு பணம் தேவையில்லைல்ல. யாருக்கு தேவையில்லை? விஜய்க்கு தேவையில்லை. ஆமா லோக்கல் இருக்கிற தேவையில்ல. போலீஸ் இப்ப கான்ஸ்டபிளுக்கு, அவருக்கு லோக்கல் இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அதுக்கு தானே யாருக்குமே ஐடியா அந்த தேவையில்லைங்க. மாதிரி இருங்க. அதுக்கு தானே சம்பளம் உயர் கொடுத்து அதிகாரி ஸ்ட்ரிக்டா போடுறாங்க. யாரு உயர் அதிகாரிய ஸ்ட்ரிக்டா போட உங்களுக்கு வந்து அவங்க கீழே இருக்கிறது எல்லாமே ஏங்க இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்குல்ல பயப்படுறானுங்க எல்லாருமே. அதான் உண்மை. நானே அது உங்களுக்கு உண்மை 10 இல்லைன்னா சொல்லாதீங்க. ஒரு இன்னைக்கும் நிமிஷம். பயப்படுறாங்க. நான் ஏங்க ஒரே திருவண்ணாமலை தாங்க கஞ்சா எல்லாம் ஃபேமஸ்காங்க. இன்னைக்கு எவனுமே விக்கிறது கிடையாது. நீங்க செக் பண்ணிக்கங்க. திருவண்ணாமலை வாங்க. இன்னைக்கு வந்து கஞ்சாவே எங்கேயும் விக்கிறது இல்ல. எல்லாமே பயந்த சாமியார் கீமர் எல்லாம் ஒவ்வொரு சாமியார் பேக்கையும் செக் பண்றானுங்க. சந்தோஷம். இத்தனை வருஷம் நாங்க பார்த்தது கிடையாது. ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா உண்மையாலுமே சந்தோஷம் தான். அதுதானே எல்லாரும் மக்களும் கேக்குறாங்க. கரெக்டா? அதுதாங்க இப்ப இதனால வந்து போலீஸ் பலனடைவான், அந்த கவுன்சிலர் பலனடைவான். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இங்க இத பண்றதே சம்பாதிக்க வராங்க. இப்ப விஜய் அந்த செயினை உடைச்சிட்டாருன்னா இது வந்து முடிஞ்சிரும். இது வந்து இப்ப ஒரு கவுன்சிலர் இப்ப வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. இப்ப ஒண்ணுமே இப்ப கரெக்டா பார்த்து கவுன்சிலர் நிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த கவுன்சிலர் போய் பூச்சி கொடுப்பான் உங்களுக்கு. என்ன இப்ப எப்படி விப்பீங்க? தெருவுல தானே வித்தாகணும், கடையில தானே வித்தாகணும். இப்ப டிவி கவுன்சிலர் காசு வேணாம் வந்து புடிச்சு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து இந்த குக்கா அந்த உக்கா அந்த கஞ்சா எல்லாத்தையும் அந்த ஏரியா கவுன்சிலரை போடுறாங்க. இனி ஒவ்வொரு கவுன்சிலர் வந்து டிவிக்கு எல்லாம் இப்ப தேர்ந்தெடுக்க போறான்னு வச்சுங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஏன்பா எந்த தப்புமே நடக்கூடாது, கரெக்டா புடிச்சு கொடுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் கட்சிக்காக உண்மையா வந்து புடிச்சு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? உண்மையா இருந்து புடிச்சு ஈஸியா ஒழிய போகுது. ஈஸியா ஒழியுங்க. லாஜிக் இருக்குதுல்ல. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து கவுன்சிலர் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பல கோடி வச்சிருக்கிறவனுங்க. ஐயா எப்பவுமே ஒரு கவுன்சிலர் வரும்போது சாதாரண ஒரு கவுன்சிலர் ஒரு 2 வீலர் தான் வச்சிருப்பான். அதுதான் வந்து இந்த மனநிலைமை உருவாக்கிட்டாங்க. ஒண்ணு இல்ல சிம்பிள் மேட்டர் இப்படி வச்சுங்க. ஒரு எம்எல்ஏ ஐயா நான் ஒண்ணு கேக்குறேன். நான் உங்களை குறையெல்லாம் சொல்றேன். யாருங்க புதுசா கவுன்சிலர் உங்களுக்கு யாருங்க குடுக்குறா? கவுன்சிலர் பையன் தான் கவுன்சிலர். ஒரு நிமிஷம் அவர் பேச விடுங்க. சொல்லுங்க. இல்லங்க சரி சொல்லுங்க. ஒருத்தர் வந்து இப்ப இந்த செருப்பு போடாம ஒரு எம்எல்ஏ வந்தாரு. ஓகேங்களா? நான் யாரையும் பிளேம் எல்லாம் பண்ணல. ஓகேவா? நீ உங்க ஆட்சி இப்படி எங்க ஆட்சி இப்படி நீங்க இதை கிழிச்சீங்களா நான் கிழிச்சீங்களா இந்த வாட்டை போட்டு கேட்க வேண்டாம். இல்ல அவர் கம்ப்ளீட் பண்ண இருங்கய்யா ஒரு நிமிஷம் இருங்கய்யா. சொல்லுங்க ப்ரோ. வரும்போது எல்லாருமே ரொம்ப சாதாரண மனிதர்களா தான் வராங்க. ஓகேங்களா? என் வீட்டுக்கு பக்கத்துலயே திமுக கவுன்சில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதிமுக கவுன்சில் இருக்கிறாங்க. அவங்க வளர்ச்சியை எல்லாமே பாக்குறேன். ஓகேவா? எல்லா கட்சிக்காரங்களும் அப்படித்தான் வராங்க. ஓகேவா? வந்த மாதிரியே இருந்தாங்கன்னா தப்பே இல்ல, சந்தோஷம் தான். எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க.